எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப் போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்பட்டிருக்கிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. ஆமென். இந்த குட் ஃப்ரைடே நாளில், இந்த புனித வெள்ளி நாளில் வந்து எல்லாம் எதை தியானிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலுவையை பற்றி, இயேசு எப்படி சிலுவையில் மரித்தாரு, அவர் எப்படி பாவங்களை சுமந்தாரு, எப்படி காயப்பட்டாரு அப்படின்றத நம்ம வந்து சிலுவை தியானத்தில் நம்ம எல்லாம் தியானிப்போம். இந்த விஷயங்கள் வந்து பைத்தியமாக இருக்கிறவங்க, அதாவது கெட்டு போகிறவங்களுக்கு அது வந்து பைத்தியமாக இருக்குது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக நமக்கோ சிலுவை தியானம் எப்படி இருக்குன்னா ஒரு பலனா இருக்கு. இது வந்து தேவன் வந்து எனக்காக இவ்வளவு அடிக்கப்பட்டாரு, தேவன் இவ்வளவு காயப்பட்டாரு, தேவன் வந்து எனக்காக என்ன பண்ணாரு, சிலுவையில் அறையப்பட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம அழுதுட்டு போறதுக்காக இல்லை. இது நமக்கு தேவ பலனா இருக்கிறது. அப்போ சிலுவை தியானத்தை நம்ம எப்படி தியானிக்கணும், எந்த எண்ணத்தோட தியானிக்கணும் அப்படின்னா, இதுல இருந்து தேவன் என்னை எப்படி பலப்படுத்த போகிறார், இந்த சிலுவை தியானத்துல இருந்து தேவன் என்னோட எப்படி பேச போகிறார் அப்படின்றத தான் நம்ம என்ன பண்ணணும்னா உற்று கவனிக்க வேண்டும். இந்த சிலுவை தியானத்துல, இந்த தியானம் பண்ற இந்த நேரத்துல நம்ம முக்கியமா பார்க்க போறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து நம்மிடத்தில் இருந்து என்ன எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு நம்ம அதை தான் பார்க்க போறோம். ஏன்னா ஆணிகள் அடிக்கப்பட்டு, கால்களிலும் ஆணிகள் அடிக்கப்பட்டு அந்த சிலுவை மரத்துல தேவன் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய இருதயம் வந்து யாரை நினைத்து கொண்டிருந்ததுன்னு நினைக்கிறீங்க? உலகத்துல இருக்க மொத்த பாவங்களையும் சுமந்திருக்கிற அந்த தேவ ஆட்டுக்குட்டியானவர் அந்த இடத்துல தான் பிள்ளைகளுக்காக தான் வந்து என்ன பண்றாரு, மரிக்கிறார். அப்போ அவருடைய அந்த இருதயத்துல நம்மளுக்காக ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஏன்னா யார் என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இப்போ நம்மளுக்கு ஒருத்தர் வந்து தண்ணி வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னா, நாளை தினத்துல அவங்க தண்ணி இல்லாம நிற்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம அன்னைக்கு உங்களுக்கு ஒரு உதவி செஞ்சோம், இவங்க நம்ம செய்வாங்க. ஆனா அவருக்கு வந்து இவங்கெல்லாம் நம்மளாம் பாவிகளா இருக்கும் பொழுது தேவன் தான் நினைக்கிறாருன்னா, இவங்களை நான் வந்து என்ன பண்ணுவேன், என்னோட பிள்ளைகளை நான் வந்து திரும்பி என் இடத்துல கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்காக மரிக்கிறார். அப்போ அவர் மரிக்கும் பொழுது என்ன பண்றேன்னா, அவருடைய இருதயத்துல என்ன ஒரு எண்ணம் இருக்குன்னா, என் பிள்ளைங்க வந்து இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இன்னைக்கு அந்த எதிர்பார்ப்பை குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். நம்மளை எந்த மாதிரி எதிர்பார்த்து தேவன் வந்து அவரோட உயிரை வந்து நம்மளுக்காக கொடுத்திருக்கிறாரு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஏன்னா நம்ம பாவிகளா இருக்கும் போதே நம்மளை நீதிமான்களை அழைக்கிற தேவன். அப்ப நாம எந்த நிலையில இருக்கணும், நம்ம எப்படி இருக்கணும், எப்படி வாழணும்னு நினைச்சு அவர் தான் உயிரை கொடுத்தாரு என்பதை நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். அல்லேலூயா சொல்லலாமா? எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மீகா 14:15. மீகா 6ஆம் அதிகாரம் 14:15. இன்னைக்கு நம்ம மீகா 6வது அதிகாரத்தான் வந்து தியானிக்க போகிறோம். நீ புசித்தும் திருப்தி அடையாதிருப்பாய், உனக்குள்ளே சோர்வு உண்டாகும், நீ பதனம் பண்ணியும் தப்புவிப்பதில்லை, நீ தப்புவிப்பதையும் பட்டயத்துக்கு ஒப்பு கொடுப்பேன், நீ விதைத்ததும் அறுக்காமல் போவாய், நீ ஒலிவ பழங்களையும் திராட்சை பழங்களையும் ஆலையாடின போதிலும் எண்ணெய் பூசிக்கொள்வதும் இல்லை, போதும் ரசம் குடிப்பதும் இல்லை. இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம எல்லாம் ஆசீர்வாதத்தை பத்தி பேசிட்டு எடுத்தோன்னே இந்த மாதிரி படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முக்கியமான விஷயம் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, தேவன் எதிர்பார்க்கிறார். அந்த எதிர்பார்ப்புக்காக அவர் தன்னோட உயிரையும் கொடுத்துட்டாரு. ஆனா அந்த எதிர்பார்ப்பை வந்து இப்ப என்ன பண்றாங்கன்னா, மக்கள் வந்து உதாசீனப்படுத்துறாங்க. தேவனோட எதிர்பார்ப்பை வந்து உதாசீனப்படுத்தும் பொழுது அதுக்கு வந்து இதெல்லாம் வந்து தண்டனைகள் கிடையாது. நீ சாப்பிட்டோம் உனக்கு என்ன பண்ணாது, பசி ஆறாது, நீ வேலை செஞ்சோம் உனக்கு வந்து என்ன பண்ணாது, சம்பளம் வந்து உங்ககிட்ட இருக்காது அப்படின்றது வந்து நம்மளுக்கு தண்டனை கிடையாது. இதெல்லாம் விளைவுகள். தேவன் நீங்க என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் விளைவு. எதனோட விளைவுனா, நீ என் எதிர்பார்ப்பு என்ன பண்ண, உதாசீனப்படுத்திட்ட. நீ வந்து இப்படி இருக்கணும், நீங்க வந்து, அதாவது நாம வந்து ஒரு இடத்துல தேவன் வந்து ஒரு ஸ்தானத்துல நம்மளை எதிர்பார்த்து அவரோட உயிர் நம்மளுக்காக கொடுக்கும் பொழுது அந்த தியாகத்தையும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம உதாசீனப்படுத்துறோம். அந்த தியாகத்தை வந்து நம்ம நினைக்கிறதே இல்லை. நினைக்காம நம்ம இருதயம் போன போக்குல, நம்ம மாம்சம் போன போக்குல நம்ம என்ன பண்றோம், போறோம். அப்படி போகும் பொழுது என்ன காணப்படும் அப்படின்னா, ஒரு வாழ்க்கையில ஒரு வெறுமை காணப்படும். அதுதான் இங்க நம்ம பார்க்கிறோம். 3 விஷயத்துல இங்க பார்க்கிறோம் நம்ம. நீ புசிப்பதும் திருப்தி அடையாது இருப்பாய், நீ விதைத்தும் அறுக்க மாட்டாய், நீ திராட்சை பழங்களை ஆலையாடின போதிலும் ரசம் குடிப்பதில்லை. அதாவது நாம எவ்வளவுதான் வேலை செஞ்சாலும் நம்ம கடத்துல என்ன பண்ணாது, கூலி இருக்காது. நம்ம என்னதான் ஒரு சந்தோஷமான நாள், இன்னைக்கு நம்ம குடும்பத்துல எல்லாம் சேர்ந்து கொண்டாடுற நாள் அப்படின்னு நம்ம சந்தோஷமான நாள்ல நம்ம இருந்தாலும் எல்லாருக்குள்ளேயும் சமாதானம் இருக்கும், நம்ம இருதயத்துல என்ன இருக்காது, சமாதானம் இருக்காது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தேவனுடைய அந்த தரிசனத்தை, தேவனுடைய அந்த எதிர்பார்ப்பை என்னைக்கு நாம உதாசீனப்படுத்துறோமோ அன்னைக்கு நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த நிறைவு வந்து மறைஞ்சு போயிடும். எப்போ தேவன் ஒரு இடத்துல இருக்கிறாரோ, ஏன்னா தேவன் இருக்கிற நிறைவானது வரும்போது குறைவெல்லாம் ஒழிந்து போகும், பைபிள் சொல்லுது.
அப்படி இருக்கும் பொழுது நிறைவான தேவன் வந்து நம்மளுக்குள்ள இருந்தா மட்டும்தான் நம்மளுடைய குறைவுகள் எல்லாம் நாமும் நிறைவாகும். அப்ப தேவனுடைய எதிர்பார்ப்பை நம்ம உதாசனப்படுத்தும் போது, தேவனுடைய எதிர்பார்ப்பை நம்ம நிறைவேற்றாம அதை நம்ம மறந்து நம்மளுடைய எதிர்பார்ப்பையே நம்ம நிறைவேற்றிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில என்ன இருக்காதுன்னா நிறைவு இருக்காது. எல்லா இடத்துலயுமே நம்மளுக்கு குறைவு தான் இருக்கும். எல்லாம் நிறைவா இருக்கிற மாதிரியே நம்மளுக்கு தோணும், ஆனா நம்ம இருதயத்துல ஒரு குறைவு இருக்கும். அதுதான் நம்ம முதல்ல பார்க்க போறோம். இப்போ இந்த வகையான இந்த குறைவுகள் வந்து எப்படி நிறைவாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நிறைவானது வரணும். அப்ப நிறைவான இயேசு நம்மளுக்குள்ள வரணும்னா அவருடைய எதிர்பார்ப்பை நம்ம நிறைவேற்றவங்களா மாறணும். அப்போ அவர் வந்து என்ன எதிர்பார்க்கிறார், சிலுவையில எனக்காக மரிச்ச என் தேவன் என்னிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது 2 விஷயத்தை அவர் எதிர்பார்க்கிறார். என்னன்னா, நான் உனக்காக என்ன பண்ணேன், மரிச்சேன், இதை வந்து நீ என்ன பண்ணணும், நினைவு கூறணும். நான் உங்களுக்காக என்ன பண்ணேன், மரிச்சதை வந்து நீங்க நினைவு கூறணும். 2வது, நீங்க வந்து இப்படி வாழணும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன். அதுக்காக நான் என்னோட வாழ்க்கை என்ன பண்ணிக்க கொடுத்துருக்கேன். நீ இருந்த இடத்துல பாவத்திலே இருக்கிறதுக்காக தேவன் மரிச்சாரான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. தேவன் வந்து நம்ம பாவத்திலிருந்து விடுதலை ஆகி தேவனுக்காக வாழணும் அப்படின்னு சொல்லிதான் அவர் என்ன பண்ணார், அவரோட உயிரை வந்து நம்மளுக்காக கொடுத்திருக்காரு. அப்ப இந்த 2 எதிர்பார்ப்பையும் நம்ம எப்படி நிறைவேற்றுவது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். முதலாவது எதிர்பார்ப்பு, தேவன் வந்து நினைவு கூறுதலை விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறார், நினைவு கூறுதல். இப்ப நம்ம நினைவு கூறுதல் பார்க்கும்போது எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 1 நாளாகமும் 16:13. அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். இப்போ வந்து எதை நினைவு கூறணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த வேலையில தேவன் வந்து எதை எதிர்பார்க்கிறாருன்னா, அவருடைய மக்கள், அவரோட பிள்ளைங்க வந்து நினைவு கூறணும்னு விரும்புறாரு. எதை நினைவு கூறணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது 1 நாளாகமத்துல சொல்றாரு, அவர் செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவருடைய வாக்கின் நியாய தீர்ப்பு என்ன பண்ணணும், நினைவு கூறணும். இப்ப எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மீகா 6:4-5. நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி அடிமைதன வீட்டில் இருந்த உன்னை மீட்டுக்கொண்டு மோசே ஆரோன் மிரியாம் என்பவர்களை உனக்கு முன்பாக அனுப்பினேன். என் ஜனமே மோவாபின் ராஜாவாகிய பாலாக் பண்ணின யோசனை என்னதென்றும் பேயோரின் குமாரனான பிலேயாம் அவனுக்கு பிரதியுத்தரமாக சொன்னது என்னதென்றும் சீத்தீம் தொடங்கி கில்கால் மட்டும் நடந்தது என்னதென்று நீ கர்த்தருடைய நீதிகளை அறிந்து கொள்ளும்படி நினைத்துக்கொள். இப்ப எதற்காக நினைக்க சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, தேவன் எதற்காக நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு, நான் பண்ணது எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணணும், நினைவு கூறணும்னு சொல்லி அவர் ஏன் எதிர்பார்க்கிறாருன்னா, அவர் நம்மளுக்கு என்னென்ன நன்மை செஞ்சாருன்றது நம்மளுக்கு அப்பதான் புரியும். ஏன்னா இன்னைக்கு தேவன் ஒரு நன்மை செய்யறாரு, நாளைக்கு நம்ம அதை மறந்துட்டோம் அப்படின்னா மறுநாள் நம்மளுக்கு அதே போல ஒரு பிரச்சனை வரும். ஆனா நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா ஞாபகம் வச்சுக்க மாட்டோம். இதே பிரச்சனையில தேவன் எனக்கு உதவி செஞ்சாரு, இப்பயும் உதவி செய்வாரு. எப்போ நம்ம அவர் பண்ண கிரியைகளை நம்ம நினைவு கூறுறோமோ, இப்போ அந்த இடத்துல செங்கடலுக்கு முன்னாடி அவங்க நின்றுட்டு வழியே இல்லாதப்போ தேவன் என்ன பண்றாரு, ஒரு கடலையே பிளந்து கொடுக்குறாரு அப்படின்றத நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா நாம ஒரு பிரச்சனையில நிற்கும் பொழுது நம்மளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம நம்ம குழம்பி போயிடுவோம். இதே நம்மளுக்கு அப்போ அந்த நினைவு இருந்தது, தேவன் வந்து அவங்க பிள்ளைங்களை வந்து கடலை பிளந்து கூட என்ன பண்ணுவாரு, வழி நடத்துவாருன்ற நம்பிக்கை நம்மளுக்கு இருந்ததுன்னா அந்த பிரச்சனையை நம்ம என்ன பண்ணுவோம், தேவனை நீங்க தான் இந்த பிரச்சனையில என்ன கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோம். அப்போ நினைக்கிறது எதுக்காகனா, தேவன் நம்ம வாழ்க்கையில என்னென்ன நன்மைகள் செஞ்சிருக்காருன்றதை நம்ம நினைக்கணும். இதே நம்ம பழைய ஏற்பாட்டுல வரும்போது இப்ப நம்ம வாசிச்ச மாதிரி மீகாவை வந்து தேவன் என்ன சொல்றாருன்னா, அவங்க மக்கள் மீகா வந்து என்ன பண்றாருன்னா, தேவன் வந்து சொல்றாரு, எனக்கு வந்து என் மக்கள் கிட்ட ஒரு வழக்கு இருக்கு, அந்த வழக்குக்காக நீ என்ன பண்ணணும், அவர்களுக்காக நீ எழுத வேணும். அப்ப மீகா வந்து அப்பதான் அந்த அதிகாரத்தை எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, தேவன் சொல்றாரு, என் மக்களுக்கு நான் நிறைய நல்லது பண்ணியிருக்கேன், என் மக்களை வந்து நான் அற்புதமா அதிசயமான பண்ணியிருக்கேன், கூட்டிட்டு வந்திருக்கேன். ஆனா அவங்க என்ன பண்ணலன்னா, நன்றி உள்ளவர்களா எனக்கு இல்ல, அவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, மறந்துட்டாங்க. இப்போ அவங்களோட இருதயத்துக்கு ஏற்றதை மட்டும் தான் அவங்க என்ன பண்றாங்க, நாடுறாங்க. அதனால நீ என்ன பண்ணு, என்னோட வழக்கு நீ அவங்க கிட்ட சொல்லு, இதுக்கு அவங்களே பதில் சொல்லுன்னு சொல்லிட்டு அந்த அதிகாரத்துல 3வது அதிகாரத்திலே அவர் 3வது வசனத்திலே சொல்றாரு, 6வது அதிகாரம் 3வது வசனத்திலே சொல்றாரு, நான் உனக்கு என்ன செய்தேன், எனக்கு நீ உத்தரவு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்களை பார்த்து கேட்கிறாரு. நான் உனக்கு என்ன செய்தன்றதை நீ நினைச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா எனக்கு நீ எனக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ தேவன் என்ன பண்ணாருன்றதை அப்ப நினைக்கிறதுக்காக தான் அங்க மீகா எழுதுறாரு. அவர் வந்து எகிப்துல இருந்து கூட்டிட்டு வந்தாரு. அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது 3 விஷயத்த அங்க சொல்றாரு. அவர் வந்து எகிப்துல இருந்து அந்த அடிமதனத்துல இருந்து நம்மளை கூட்டிட்டு வந்தது மட்டும் இல்லாம, பாலைவனத்துல அவர்களை நடத்தி வந்தது மட்டும் இல்லாம அவங்களை எப்படி பாதுகாத்தார் அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்க போறோம். இப்போ
முதலாவது அவங்க எகிப்துல இருந்து கூட்டிட்டு வர்றதுக்கு தேவன் என்ன பண்றாருன்னா 10 வாதைகளை எகிப்து தேசத்துக்குள்ள அனுப்புறாரு. இப்ப நம்ம இங்க பார்க்கும்போது அதிசயம் அற்புதமா தான் தேவன் என்ன பண்ணுவாரு, நடத்துவாரு. யாரா இருந்தாலும் நம்ம தேவனோட பிள்ளை அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் அற்புதம் அதிசயம் நடந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம தேவனுக்குள்ள இருக்கோம் அப்படின்னா அற்புதம் அதிசயம் நம்மளுக்கு நடந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா இந்த இடத்துல நம்ம பார்க்கும்பொழுது 10 வாதைகளை தேவன் என்ன பண்றாங்க, எகிப்து தேசத்துல அனுப்புறாரு. இதே எகிப்து தேசத்துல தான் ஒரு பகுதியில் என்ன பண்றாங்கன்னா இஸ்ரவேல் மக்கள் வாழ்ந்துட்டு வராங்க. இதே எகிப்து தேசத்துல அவங்க அடிமைகளா வாழ்ந்துட்டு வராங்க. அந்த எகிப்துக்குள்ள வர அந்த 10 வாதையும் என்ன பண்ணலன்னா அந்த மக்கள் என்ன பண்ணலாம், தொடவே இல்லை. அந்த வருகிற 10 வாதையும் என்ன பண்ணுதுன்னா சுத்தி இருக்கிற எல்லாரையும் தொடுது. அந்த எகிப்து தேசத்துல எகிப்து தேவனுக்கு கீழ்ப்படியாம பார்வோன் இருந்ததுனால தான் அந்த வாதைகள் உள்ள வருது. கீழ்ப்படியாம இருக்கிறவங்களுக்கு வாதை வருது. அப்போ தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவங்க மக்கள் அங்க அடிமையா இருக்கிற மக்களுக்குள்ள எதுவுமே என்ன பண்ணல, இந்த வாதை எதுவுமே அவங்க அவங்களுக்கு மட்டும் இல்ல, அவங்களோட மிருக ஜீவனை கூட இந்த வாதை என்ன பண்ணல, தொடல. அப்போ கீழ்படுகிறவர்களுக்கு என்னைக்குமே என்ன, தேவனுடைய நியாய தீர்ப்பு கிடையாது. நம்ம கீழ்படுகிறோம், தேவனுடைய எதிர்பார்ப்புக்கு நம்ம கீழ்படிஞ்சு அவரோட எதிர்பார்ப்பை நம்ம செய்யறோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு நியாய தீர்ப்பு இல்ல. இந்த பூமியில நம்மளுக்கு தண்டனைகள், நம்மளுக்கு எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி சோதனை வருது அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய வார்த்தையே நம்மளுக்கு வாயில என்ன பண்ண வராது. ஏன்னா தேவன் நம்மள அற்புதமா அதிசயமா நடத்துவார். ஏன்னா எல்லா தண்டனைகளும் எல்லா நியாயத்திற்கும் யாருக்குன்னா கீழ்படியாதவங்களுக்கு மட்டும்தான். நம்ம கீழ்படுகிறோம் அப்படின்னா தேவன் நம்மளுக்கு நியாய தீர்ப்புல இருந்து நம்மளை பாதுகாப்பார். எல்லா வாதிகளிலும் இருந்து நம்மளை என்ன பண்ணாரு, பாதுகாப்பாரு. ரெண்டாவது தேவன் அவர்களை எப்படி நடத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்கிருந்து விடுதலையாக்கி கூட்டிட்டு வந்தார். 10 வாதைகளை மிகப்பெரிய அற்புதமா அந்த எகிப்து தேசத்துல அனுப்புறாரு. ஒரு நாள் முழுக்க அந்த இடத்துல ஃபுல்லா பூச்சிகளையும் வெட்டி கிளிகளையும் இதெல்லாம் எங்கேயுமே நடந்ததே கிடையாது அதுக்கு முன்னாடி. அப்படி இதெல்லாம் நடக்கும்பொழுது அந்த மக்கள் என்ன பண்றாங்க, அற்புதமா அதிசயமா பாக்குறாங்க, கர்த்தர் இதெல்லாம் நம்மளுக்கு பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் பண்ணோடனே பார்வோன் என்ன பண்றாரு, விடுதலையாக்கி அனுப்பிச்சு வச்சிடறாரு. நீங்க போங்க, நீங்க உங்க தேவன் ஆராதிக்க போங்கன்னு சொல்லி அனுப்பிடுறாரு. இப்ப அனுப்புனவங்க எதுல வராங்கன்னா பாலைவனத்துல வராங்க. இப்ப இந்த பாலைவனத்துல தேவன் அவர்களை எப்படி நடத்துறாரு அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். எடுத்தவர் வாசிக்கலாம், நெகேமியா 9:12. நீர் பகலிலே மேகஸ்தம்பத்தினாலும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியை அவர்களுக்கு வெளிச்சமாக, இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை வழி நடத்தினீர். இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது நெகேமியா 9:12 தேவன் என்ன சொல்றாருன்னா, நீ பகலில் என்ன பண்றீங்க, மேகஸ்தம்பமா அவங்களுக்கு இருந்தீங்க. ஏன்னா வெயில் உஷ்ணம் பாலைவனத்துல ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு நேரத்துலயும் அவங்களுக்கு நோய் நொடி எதுவும் வராம, அவங்களுக்கு எதுவும் காயப்படாம அவங்க என்ன பண்றீங்க, மேகஸ்தம்பத்தினால மூடி அவங்களுக்கு அந்த உஷ்ணம் தெரியாத அளவுக்கு அவங்க என்ன பண்ணீங்க, பாதுகாப்பா கொண்டு போனீங்க. அதே போல இரவுல அவங்களுக்கு கண்ணு தெரியாம பாலைவனத்துல ஏதோ பூச்சி கடிச்சு இல்ல ஏன்னா பாம்புங்க, நிறைய பாம்புங்க, இந்த மாதிரி எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காதபடி அவங்களை பாதுகாக்கிறதுக்காக அக்கினி ஸ்தம்பமா என்ன பண்ணீங்க, அவங்களுக்கு முன்பாகவும் பின்பாகவும் என்ன பண்ணீங்க, போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு நெகேமியா இங்க எழுதுறாரு. இப்ப நம்ம இதை பார்க்கும்போது எவ்வளவு அற்புதமா தேவன் அவர்களை நடத்தி கொண்டு போனாருன்னு பாருங்க. அவருடைய ஜனங்க, அவரோட சொந்த மக்கள் வரும் பொழுது தேவன் என்ன பண்றாருன்னா அவரே இறங்கி மேகஸ்தம்பமா அவங்களை மூடி மறைத்து என்ன பண்ற, எல்லா ஒரு துன்பத்துல இருந்தும் நம்மளுக்கு தெரியாது என்ன ஆபத்து வரப்போகுது, இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன ஆபத்து இருக்குன்றது என்ன பண்ணாது, நம்மளுக்கு தெரியாது. ஆனா தேவனுக்கு என்ன பண்ணணும்னா எல்லாமே தெரியும். இந்த இடத்துல இவங்களுக்கு இந்த வெளிச்சம் இல்லைன்னா இந்த மாதிரி ஆபத்துலாம் நடக்கும், இந்த இடத்துல இவங்களுக்கு மேகஸ்தம்பம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரியான வாதைகள்லாம் வரும். அதனால தேவன் என்ன பண்ற இடத்துல மேகமாயும் அந்த இடத்துல அக்னி ஸ்தம்பமாயும் நம்மளுக்கு எப்படி உதவணுமோ அந்த மாதிரி தேவன் என்ன பண்ணுவாருன்னா மாறிடுவாரு. அவருக்கு உள்ள நம்ம உண்மையா இருக்கும் பொழுது, அவரோட எதிர்பார்ப்பை நம்ம நிறைவேற்றும் பொழுது அவர் என்ன பண்றாரு, நம்மளை பாதுகாக்கிறதுக்கு அக்னி ஸ்தம்பமாயும் மேக ஸ்தம்பமாயும் மாறுறாரு. அதே போல நம்ம பார்க்கும் பொழுது ரெண்டாவது என்ன பண்றாருன்னா, அந்த பாலைவனத்துல நடந்து போறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, 40 நாள்ல போக வேண்டியது அவங்களோட கீழ்ப்படியாம அவங்க என்ன பண்றாங்க, 40 வருஷமா போறாங்க. அப்ப 40 வருஷமா போகும் பொழுது அந்த பாலைவனத்துல அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அவங்க எடுத்துட்டு போனது எல்லாமே என்ன ஆயிடுச்சு, எகிப்துல இருந்து எடுத்துட்டு போனது எல்லாமே தீர்ந்து போச்சு. அதுக்கப்புறம் அவங்க டெய்லி என்ன பண்றாங்க, இதையே சாப்பிட்டுட்டு இருக்காங்க, எதனா அந்த ரொட்டியே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என்னன்னா மோசைகிட்ட கேட்கறாங்க, எங்களுக்கு இந்த மாதிரி பசிக்குது, நாங்க இதையெல்லாம் சாப்பிட முடியாது, ஏன்னா நாங்க எகிப்துல என்ன பண்ணியிருந்தோம், அங்கேயாச்சும் நாங்க எதாவது கறி இல்ல பூண்டு என்ன பண்ணிருப்போம், நாங்க சாப்பிட்டுருப்போம். ஆனா நீங்க இங்க கூப்பிட்டு என்ன பண்றீங்க, இத்தனை வருஷமா நாங்க ஒரே விஷயத்தை தான் என்ன பண்றோம், சாப்பிட்றோம், இது எங்களுக்கு பிடிக்கல, நாங்க திரும்பி எகிப்துக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ ஏசுப்பாங்க என்ன பண்றாருன்னா தேவ தூதர்கள் சாப்பிட்ற உணவு அவங்களுக்கு கொடுக்குறாரு. நெகேமியா 9:20 அவர்களுக்கு அறிவை உணர்த்த உன்னுடைய நல்ல ஆவியை கட்டளையிட்டீர், அவர்கள் வாய்க்கு உம்முடைய மன்னாவை அருளி அவர்கள் தாகத்துக்கு தண்ணீரை கொடுத்தீர். இப்படி 40 வருஷமாக வனாந்தரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தீர். அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாய் போகவும் இல்லை, அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை. இப்ப 40 வருஷமா நடந்தா என்ன ஆகுங்க,
40 நம்ம ஒரு நாள் நடக்கலாம், 2 நாள் நடக்கலாம், 40 வருஷமா பாலைவனத்துல நடக்கணும். அப்படின்னா ஒரு நாள் பாலைவனத்துல போயிட்டு வந்தாலே ட்ரெஸ் ஃபுல்லா என்ன பண்ணிடும், அழுக்காயிடும். அதுவும் அந்த ஈட்ல இருந்தாலே ட்ரெஸ் வந்து வீணா போயிடும். அப்படி இருக்கும் பொழுது அவங்க 40 நாளா அந்த பாலைவனத்துல நடந்து அவங்க வஸ்திரம் என்ன ஆகல அப்படின்னா பழையதாவே போடலாம். பழைசா போல கிழிஞ்சி போலன்னு கூட சொல்ல, அது வந்து பழைசா போனாதான் கிழிஞ்சி போகும். அப்போ பழைசாவே அவங்களோட வஸ்திரம் போகலன்னா அப்ப தேவன் எந்த அளவுக்கு மேகசம்பமா அவங்களை பாதுகாத்திருப்பாரு. அந்த வெயிலோட உஷ்ணமே தெரியாத அளவுக்கு அவங்க நடத்திருந்தா மட்டும்தான் அவங்களோட வஸ்திரங்கள் என்ன பண்ண முடியும், காப்பாற்றப்பட்டிருக்கும். அதுவும் இல்லாம அவங்களோட கால்கள் என்ன பண்ணலன்னா வீங்கல. அப்போ அவங்க மணல் நடக்கும்போது அந்த மணல் எப்படி இருந்திருக்கும், அந்த பாலைவனத்தோட மணல் அவ்வளோ அக்னியா இருந்திருக்கும். அந்த காலத்துல ஷூலாம் இல்லை, அவங்க போட்டுக்க வெறும் பாதரட்சை. அந்த பாதரட்சைகள் கிழிந்து போகலன்னு சொல்லி வேதம் இன்னொரு இடத்துல சொல்லுது. அப்போ அந்த செருப்பும் கிழிஞ்சு போகல, அந்த பாலைவனத்தில் நடந்து போனவங்க கால்கள் வீங்கவும் இல்லை. அந்த ஈட்ல 40 வருஷமா தேவன் அப்போ அவங்களை எந்த அளவுக்கு பாதுகாத்திருப்பாரு. அப்படி பாதுகாத்த தேவன் தான் என்ன பண்றாருன்னா அந்த இடத்துல சொல்றாரு, நான் இவ்வளவு அற்புதமா நான் அவங்களை நடத்தி வரேன். அவங்களுக்கு அறிவை உணர்த்ததுக்காக என்ன பண்றாருன்னா நல்ல ஆவி அவங்களுக்கு கொடுக்குறாரு. அப்பதான் அவர் சொல்றாரு, நான் இவ்வளவு உங்களை நடத்தி வந்து எகிப்துல இருந்து உங்களை அற்புதமா அந்த 9 வாதைகள் அந்த எதெல்லாம் எதுக்கு பண்ணாரு, 10 வாதைகள் எதுக்கு பண்ணாரு அப்படின்னா இவங்களுக்கு விரோதமா எலும்புகளோட தேவனே முறியடிப்பாரு, இவங்க கூட தேவன் இருக்காரு என்பதை காட்டுறதுக்காக தான் அவர் அவ்வளோத்தையும் பண்ணாரு. ஆனா இந்த மக்கள் என்ன பண்றாங்கன்னா வர என்ன பண்ணிட்டாங்கன்னா அதெல்லாம் மறந்துட்டாங்க. பாலைவனத்துல வந்து கஷ்டத்தை பார்த்தோன்னே என்ன பண்ணிட்டாங்க, அந்த தேவன் தமக்காக பண்ண எல்லா நன்மைகளையும் என்ன பண்ணிடுறாங்க, மறந்துடுறாங்க. அப்போ அவங்க அறிவை உணர்த்தும்படியா ஒரு நல்ல ஆவியை என்ன பண்றாங்க அனுப்புறாரு. அனுப்பி அங்க என்ன பண்றாரு, மக்களுக்கு நினைவு விட்டுறாரு. நான் வந்து என்ன பண்றேன், உங்களை இந்த அளவுக்கு நான் காப்பாத்தி கூட்டிட்டு வந்தேன். அப்போ மோசே சொல்றாரு, நீங்க இந்த அளவுக்கு காப்பாத்தி கடவுள் தான் நம்மளை கூட்டிட்டு வந்தாரு, நீங்க இருங்க, நாளைய தினத்துல நீங்க ஒரு அற்புதத்தை நீங்க என்ன பண்ணுவீங்க, நாளைய தினத்துல நீங்க இறைச்சி சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ மறுநாள் என்ன நடக்குதுன்னா தேவ தூதர்கள் சாப்பிடுறது, மனுஷங்க சாப்பிட்றத கூட தேவன் எத்தனை தரல. அவங்களோட அவரோட பிள்ளைங்க யாரோடையும் போய் என்ன பண்ணக்கூடாது, சாப்பிட வாங்கக்கூடாது, இல்ல பக்கத்துல போய் யார் அடிச்சுட்டு அவங்க கிட்ட சாப்பிட, இந்த மாதிரி எல்லாம் இல்லை. தேவன் என்ன பண்றாரு, வானத்துல தேவ தூதர்கள் மண்ணாவே என்ன பண்றாருன்னா அவரோட பிள்ளைங்களுக்கு அனுப்புறாரு. அனுப்பி அவங்களுக்கு காடைகளை கொடுக்குறாரு சாப்பிட கொடுத்து. அப்ப இவ்வளவு நன்மையை பண்ணதுக்கு அப்புறம் திரும்பி என்ன பண்றாங்கன்னா எங்களுக்கு குடிக்க தண்ணி இல்லை, இந்த தண்ணி இல்லாம சாப்பிட்றதுக்காக எங்களை கூட்டிட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு மோசையிட்ட முறையிடுறாங்க. அப்ப தேவன் என்ன சொல்றாரு, நீ கண்மலையிட்ட போ, கண்மலையாக கிறிஸ்து என்ன பண்ணுவாரு, உங்களுக்கு ஒரு தீர்வை கொடுப்பாரு, உங்களுக்கு ஒரு தண்ணீரை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு போனோடனே அந்த கண்மலையில இருந்து என்ன நடக்குது, அவங்களுக்கு தண்ணீர் கிடைக்குது. தேவன் அற்புதமாய் ஒரு இதையும் பார்த்து அவங்க பிள்ளைங்களுக்கு எதையுமே வந்து என்ன பண்ணலாம், சீப்பா கொடுக்கல. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது. எதுவுமே என்ன பண்ணல, குறைஞ்சது அப்புறம் இழிவானதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கல, எல்லாமே மேன்மையானது. உணவு கேட்டாங்க, மேன்மையா கொடுத்தாரு தேவதூதர்கள் உணவு. இறைச்சி கேட்டாங்க, காடை போதுன்ற அளவு கொடுத்தாரு, கொஞ்சமா கொடுக்கல. தண்ணீர் கேட்டாங்க, நார்மல் தண்ணீர் கொடுக்கல, கண்மலை கிறிஸ்துவோட தண்ணீரை வந்து என்ன பண்ணாரு, கொடுத்தாரு. அப்போ ஜீவ தண்ணீரை அவங்களுக்கு கொடுத்துருக்கும் பொழுது இவ்வளவு அற்புதமா நடத்தி வந்தவங்க என்ன பண்றாங்க, அந்த மீகால வரும்பொழுது மக்கள் ஃபுல்லா என்ன பண்ணிட்டாங்க, தேவனையே மறந்துட்டாங்க, தேவன் சேர்ந்து எல்லா கிரியையும் மறந்துட்டாங்க. என்ன பண்றாங்க, இப்போ அவங்களோட தேவைகள் எல்லாம் பெருசாயிடுச்சு அவங்களுக்கு முன்னால. அப்போ அவங்களோட தேவைகளையும் அவங்களோட இருதயத்தை வந்து என்ன பண்ணணும், நிறைவேற்றணும், அந்த இருதயத்தின் ஆசையை நிறைவேற்றணும் சொல்லிட்டு தேவனோட கிரியைகளை மறந்துட்டாங்க. அப்பதான் தேவன் என்ன பண்றாரு, மீகாவுக்கிட்ட சொல்லி எழுத சொல்றாரு, என்ன பண்ண அவங்க கிட்ட போய் சொல்லு, என்னோட கிரியைகள்லாம் இவ்வளவு இருக்கு, நான் இவங்களுக்காக இவ்வளவு பண்ணியிருக்கேன், அப்படி இருந்து நான் உங்களுக்கு என்ன பண்ணேன், நீங்க எனக்கு உத்தரவு சொல்லுங்க, நீங்க व्यसனப்படுற அளவுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீக 6வது 3வது வசனத்துல தேவன் கேட்கிறாரு. நீங்க என்ன மறந்து போற அளவுக்கு நான் எதனா பண்ணேன்னு சொல்லிட்டு தேவனே அங்க என்ன பண்றாரு, கூப்பிடுறாரு. இப்போ இது வந்து பழைய ஏற்பாடுல முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா இதெல்லாம் தேவன் என்ன பண்ண சொல்றாரு, நினைவு கூற சொல்றாரு. ஆனா இந்த பழைய ஏற்பாட்டுல தேவன் வந்து முக்கியமா ஒரு விஷயத்தை நினைவு கூற சொல்லி அந்த மக்களுக்கு என்ன பண்றாரு, ஆணையிட்டு கொடுக்கிறார். அது என்னன்னு சொல்லி பார்க்கும்போது எடுத்துக்கொள்ள வாசிக்கலாம். யாத்திராகமம் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 13-14. நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்காக அடையாளமா இருக்கும். அந்த ரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் பொழுது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாய் இருக்க கடவுது. அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக. அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்தியமாக ஆசரிக்க கடவீர்கள். இப்ப இங்க வந்து தேவன் என்ன பண்றாரு, நித்திய நித்தியத்துக்கு பண்ணக்கூடிய ஒரு கட்டளையை அங்க ஏற்படுத்துறாரு. அவங்கள பாலைவனத்துல அற்புதமா நடத்துறதுக்கு எல்லாத்துக்கும் முன்பாக என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா, அவங்கள பாதுகாக்கும்படி எல்லா வாதைகள்ல இருந்தும் அவங்க என்ன பண்றாரு, மீட்டு பாதுகாக்கும்படியா அவங்க எகிப்துல இருந்து புறப்படுறதுக்கு முன்பாக அங்க என்ன சொல்றாருன்னா ஒரு ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுத்து அந்த ஆட்டுக்குட்டியை பஸ்கா பண்டிகை நீங்க வந்து அனுசரிங்க. அந்த ஆட்டுக்குட்டி என்ன பண்ணுங்க, அடிச்சு அதோட ரத்தத்தை என்ன பண்ணுங்கன்னா உங்களோட நிலைக்கால்கள்ல பூசுங்க. ஏன்னா அந்த எகிப்தை நான் அழிக்க வரும் பொழுது அந்த ரத்தத்தை பார்த்து நான் என்ன பண்ண மாட்டேன், உங்களை அழிக்க மாட்டேன், உங்களை நான் கடந்து போவேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் சொல்றாரு. இதை வந்து நீங்க என்ன பண்ணணும்,
ஜெனரேஷனா என்ன பண்ணணும், நீ பண்ணணும், அடுத்து வர தலைமுறைகளுக்கு நீ சொல்லிக் கொடுக்கணும். இந்த விஷயத்த வந்து அவங்க என்ன பண்ணணும்னா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா தேவன் இந்த நாள்ல இவ்வளவு பெரிய அழிவுல இருந்து என்ன பண்ணாரு, ஏன்னா முதல் பிள்ளை இறக்குறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். அப்ப பிள்ளைங்களே இறக்குறது அதுல இருந்து காப்பாத்துறதுக்கு தேவன் என்ன பண்ணாரு, அந்த ஆட்டுக்குட்டி அடிக்க சொல்லி அங்க கொடுக்குறாரு. அப்போ இந்த விஷயத்த வந்து தேவன் என்ன சொல்றா, நீங்க நினைவு கூறுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஏற்படுத்தார். நித்தத்துக்கு நீ என்ன பண்ணணும், நிறைவு கூறணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த பழைய ஏற்பாட்டுல இந்த ஆட்டுக்குட்டி அவங்களுக்காக அடிக்கப்பட்டு அவங்கள வந்து பிரித்து எடுக்குது. எகிப்தியருக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் பிரிவை எது உண்டாகுன்னா இந்த ரத்தம் வந்து அந்த இடத்துல உருவாக்குது. அந்த ரத்தத்துல இருந்து இவங்க மீட்கப்பட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் எகிப்துல இருந்து தேவன் அற்புதமா அதிசயமா அவங்களை நடத்துறாரு. இப்ப இதெல்லாம் நம்ம வந்து நினைவு கூற சொல்றாரு பழைய ஏற்பாட்டுல. இப்ப புதிய ஏற்பாட்டுல நாம புதிய ஏற்பாட்டு திருச்சபையாகிய நாம எதை நினைவு கூறணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதே நிரந்தர பலியாக நம்மளுக்காக அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நம்ம நினைவு கூறணும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த குட் ஃப்ரைடேக்கும் நம்ம வந்திருக்கோம். இந்த சிலுவை தியானம் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நமக்காக அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து அந்த பஸ்கா பண்டிகையில அந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு அந்த மக்கள் காப்பாற்றப்பட்டது போல நம்மளை அடிக்கப்பட்டு நம்மளுக்கு பதிலாக தேவன் அடிக்கப்பட்டு நம்மளுக்கு அவரோட ரத்தத்தை கொடுத்து கழுவி நம்ம என்ன பண்றாருன்னா அற்புதமா அதிசயமா நடத்துறாரு அப்படி என்பதை நம்மளுக்கு உணர்த்ததுக்காக தான் நம்ம இந்த சிலுவை தியானத்துக்கு வந்திருக்கோம். இப்ப நம்ம நினைவு கூற வேண்டியதை நம்ம பார்க்க போறோம். எபிரேயர் எடுத்து வாசிக்கலாம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களானார். மரணத்திற்கு அதிகாரியாக பிசாசானவரை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவ காலம் எல்லாம் மரண பரியந்தனாலே அப்படியானார். ஆதலால் அவர் தேவதூதர்களுக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். இப்ப நம்ம எதை நினைவு கூறணும் முதல்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அற்புதம், அதிசயம், தேவனுடைய நியாய தீர்ப்பு, இது மூணுத்தை தான் நம்ம நினைவு கூறணும். அப்போ சிலுவை தியானத்துல அற்புதம் என்ன, அதிசயம் என்ன, தேவனோட நியாய தீர்ப்பு என்ன, அதுதான் நம்ம இங்க பண்ணணும், தியானிக்க போகிறோம். அப்போ சிலுவையில தேவன் இருக்கும் பொழுது அந்த இடத்துல நடந்த அற்புதங்கள் என்ன, சிலுவையில தேவன் நம்மளுக்காக மரிக்கும் பொழுது நடந்த அற்புதங்கள். முதல் அற்புதம் என்னன்னா, நம்ம பார்க்கறது தேவ தூதர்கள் நம்மளை விட ரொம்ப பெரியவங்க தேவனுக்காக எல்லா விஷயத்தையும் யார் செய்யறாங்கன்னா நாம செய்யறோமா? தேவன் நம்ம கிட்ட தேவன் கொடுத்த டாஸ்க் என்னன்னா அவருக்காக வாழணும். அதை நம்ம செய்யறோமானா இல்லை. தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்குற ஒரு விஷயத்த நம்ம செய்யறோமா? அவருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்றோமா? எல்லாத்தையும் இந்த உலகத்தை நம்ம வெறுத்துட்டோமா அப்படின்னா இல்லை. அப்ப தேவனுடைய சொல்ல கேட்காத நம்மளுக்கு உதவியா தேவன் என்ன பண்றாருன்னா கை கொடுக்குறாரு. ஆனா தூதர்கள் என்ன பண்றாங்க, ஏன்னா தூதர்களும் வந்து தேவன் என்ன பண்றாரு, அவங்கள ரொம்ப மேன்மையா படைச்சாரு. அவங்க வந்து என்ன பண்ற, பைபிள் சொல்லப்பட்டு ஒரு தூதன் பூமியில கால் வச்சுக்கிட்டு சூரியன் மட்டும் நிக்கிறான். அப்போ அவ்வளவு பெரிய தூதன். அப்போ தூதர்களுடைய அந்த வல்லமை, தூதர்களுடைய அந்த கிஃப்ட் எதுவுமே மனுஷங்களோட கம்பேரே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு விசேஷமா இருந்தாங்க தூதர்கள். அப்படிப்பட்ட தூதர்கள் தேவனுக்கு எவ்வளவு உதவியா இருந்திருப்பாங்க. நம்ம எதனா உதவி செய்ய முடியுமா? தேவன் அவ்வளவு பெரிய தேவன் நம்ம உதவி செய்ய முடியுமா? நம்மளால ஏதோ சின்ன சின்ன உதவி தான். தேவனுக்காக சுவிசேஷம் சொல்றது இந்த காலத்துல என்ன இருக்குன்னா விசுவாசிகளே கஷ்டமா இருக்கு. தேவனுக்காக போய் சுவிசேஷம் சொல்றது, ரோட்ல போய் நிற்கிறது, வெயில்ல போய் தேவனுக்காக கிராமூலியம் பண்றதே கஷ்டமா இருக்கு. அப்போ அவ்வளவு வல்லமை உள்ள தேவ தூதர்கள் அவருக்கு அதிகமா உதவி பண்ணுவாங்களா, இல்ல பூமியில இருக்க மனுஷன் அவருக்கு அதிகமா உதவி பண்ணுவாங்க? பார்த்தீங்கன்னா தூதர்கள் தான் அதிகமா உதவி பண்ணுவாங்க. ஆனா தேவன் என்ன பண்றாருன்னா, அந்த ஒரு தூதன் என்ன பண்ணிட்டான், பெருமை கொண்டு விழுந்துட்டான். விழுந்து போனவனை தேவன் என்ன பண்ணலன்னா திருப்பி எடுத்து அவனை நிறுத்தல, அவனுக்கு உதவியா கை கொடுத்து அவனுக்கு மேல தூக்கல. லூசிஃபர் வந்து என்னன்னா தேவனோட இருக்கும்போது தேவனுக்கு மேல நான் போகணும்னு சொல்லிட்டு பெருமைப்பட்டான். அதே பெருமை நீ நிறைய பேர் நம்ம படுறோம் இந்த திருச்சபையில. ஆனா அந்த பெருமை தேவ தூதன் படும்போது தேவன் என்ன பண்ணலன்னா உதவியா கை கொடுக்கல, அவன் என்ன பண்ணிட்டாருன்னா நரகத்தை அனுப்பிட்டாரு. ஆனா இந்த மனிதர்கள், மண்ணான மனிதர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா பாவம் செய்யறாங்க. தேவனோட சந்நிதியில இப்ப தேவன் ஒரு ஸ்தானத்துல நிக்க வச்சு அதுல இருந்து நம்ம கீழே விழுந்துட்டோம் அப்படின்னா தேவன் உடனே வந்து என்ன பண்றாரு, கரத்தை பிடிச்சி தூக்கி அதே ஸ்தானத்தை நம்ம கொண்டு வந்து நிறுத்துறாரு. இதுதான் இந்த வசனம் வந்து சொல்லுது. அங்க சிலுவையில அந்த மாதிரி ஒரு அற்புதம் நடக்குது. என்ன அற்புதம்னா, சாத்தான் யாரு, அந்த சாத்தான் வந்து லூசிஃபர். அப்ப அவன் வந்து ஆச்சரியமா பாக்குறான், நான் விழுந்தேன், எனக்கு என்ன பண்ணல, உதவியா கை கொடுக்கல. ஆனா இதே இந்த மனுஷங்க விழுந்துட்டாங்க, பாவம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு 4000 வருஷத்துக்கு முன்னாடி ஆதாம் காலத்துல என்ன நடக்குது, பாவம் நடக்குது. பாவம் நடந்து எல்லாம் விழுந்துடுறாங்க. 4000 வருஷத்துக்கு அப்புறம் தான் இயேசு பூமியில வராரு. 4000 வருஷத்துக்கு முன்னாடி விழுந்த மனிதனுக்கு 4000 வருஷமா திட்டம் பண்ணி தீர்மானம் பண்ணி நாளை குறிச்சு என்ன பண்றாரு, வந்து அவங்களுக்கு உதவியா கை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு அற்புதம் அங்க வந்து நடக்குது. அப்ப அந்த மாதிரி அற்புதமா நடத்துற தேவன் நம்மள நினைச்சு 4000 வருஷமா பிளான் பண்ணி நம்ம என்ன பண்றாருன்னா ரட்சிக்கிறதுக்காக பூமியில இறங்கி வராரு. இறங்கி வந்து மறிக்கிறாரு. இரண்டாவது அங்க என்ன அற்புதம் நடக்குது அப்படின்னு பார்க்கணும்னா, எழுத்தர்கள் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5:21.
நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். போதும். ரெண்டாவது இங்க என்ன ஒரு அற்புதம் நடக்குது அப்படின்னு சொன்னா, தேவன் வந்து எல்லா வல்லமையும் அவருக்கு இருக்கு. ஏன்னா பிதாவுக்கு இருக்கிற எல்லாமே குமாரனுக்கும் இருக்கு, குமாரனுக்கு இருக்கிற எல்லா அதிகாரமுமே ஆவியானவருக்கு இருக்கு. மூவரும் ஒருவரா இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது பிதாவானவர் என்ன பண்றாருன்னா, குமாரனானவரை நீ என் பிள்ளைங்களுக்காக என்ன பண்ணுப்பா, மனுஷனா போ, அங்க போய் என்ன பண்ணு, மறிச்சு அவங்களுக்கு என்ன பண்ணு, நித்திய ஜீவனை கொடு. அவங்க வந்து என்னோட இருக்கிற அந்த தொடர்பு என்ன ஆயிடுச்சு, கட்டாயிடுச்சு. அவங்களுக்கு அந்த தொடர்பு நீ என்ன பண்ண, அந்த திருப்பி என்ன பண்ண, உருவாக்கி கொடு அப்படின்னு சொல்லி குமாரனை சொல்லும் பொழுது குமாரன் என்ன பண்றாருன்னா, பாவமே தெரியாது அவருக்கு. ஏன்னா அவர் பாவத்தையே பார்க்காத சுத்தக்காரர். அப்படிப்பட்ட குமாரன் என்ன பண்றாரு, பூமிக்கு வந்து பூமியில இருக்கிற எல்லாருடைய பாவத்தை என்ன பண்றாரு, தான் மேல ஏற்றுக்கொண்டு அந்த சிலுவையில மறிக்கிறாரு. இந்த மாதிரி இதுவும் என்னது ஒரு அற்புதம். ஏன்னா இப்ப நம்ம மேல யாராச்சும் நம்ம தப்பு பண்ணல, என் மேல பழி போட்டா நம்ம என்ன பண்ணுவோம், உடனே அமைதியா இருப்போமா? யாராச்சும் பெரியவங்க வந்து நம்ம கிட்ட நீதி சொல்லுவாங்க, உட்காந்துட்டு இருப்போமா? கண்டிப்பா கிடையாது. நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களோட அதிகமா நாம தான் கத்துவோம். என் மேல பாவமே இல்லை, என் மேல இந்த பழியை எப்படி போடுவீங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப சண்டை போடுவோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து நம்ம அந்த தப்பு பண்ணிட்டு தண்டனை அனுபவிக்கிறது வேற, தப்பு பண்ணாம தண்டனை அனுபவிக்கிற வழி வந்து தனி. இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன சொல்லணும்னா, ஏன்னா சின்ன பசங்க இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்க, போயிட்டு வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு தடவை என்ன பண்ணிடுறாங்க, கால் தவறி என்ன பண்ணாங்க, சேர்த்துல வச்சிட்டாங்க காலை. அதனால அங்கே எங்கேயும் போலாம் இல்லைன்னு சொல்லிட்டு பக்கத்து தெருவில் தேடி போய் ஒரு காலெல்லாம் கழுவிட்டு என்ன பண்றாங்க, வீட்டுக்கு வராங்க. லேட் ஆயிடுச்சு. இப்போ அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்க, நீ எங்கேயோ போய் சுத்திட்டு வர பசங்க கூட சேர்ந்து நல்லா அடி ஆச்சு, அந்த பிள்ளை என்ன ஆகும், அந்த நேரத்துல கோவப்பட்டு அந்த பிள்ளை போயிடும். அதுக்கப்புறமா சாத்தா அந்த பிள்ளைகிட்ட பேசுவான், இப்படி தப்பு பண்ணாம அடி வாங்க, தப்பு பண்ணிட்டு அடி வாங்கலாம்ல அப்படின்னு. இப்ப புரியுதா? தப்பு பண்ணி அடி வாங்கினா நம்ம தப்பு பண்ணப்பா அடிச்சாங்கப்பான்னு விட்டுடலாம். தப்பே பண்ணாம அடிச்சா அப்பதான் அதோட வலி என்னன்னு தெரியும். அப்ப தேவன் அவ்வளோ அசிங்கப்படுறதுக்கும் அவர் முகத்துல காரி துப்புறதுக்கும், இந்த மண்ணான மனுஷன் தூதனுக்கு உதவியா கைவிடாம மனுஷனுக்கு உதவியா கை கொடுத்த தேவனை கன்னத்துல அறையறதுக்கும், இந்த மனுஷனுக்காக அவர் சிலுவையில அறையப்படுறதுக்கும் தேவனே இறங்கி வந்திருக்கிறாரு. அப்போ அவரே பாவத்தையே பார்க்காம இந்த தப்பே பண்ணாம அவ்வளவு தண்டனையும் அவர் மேல ஏத்திருக்கிறாருன்னா அது அவ்வளவு பெரிய அற்புதம். அப்போ இந்த சிலுவை தியானத்துல இந்த அற்புதங்களை நம்ம வந்து நீங்க பார்த்துட்டு இருக்கோம். இப்போ முதல் அற்புதம் என்னன்னா, தேவ தூதனுக்கு நிகராக கை கொடுக்காம தனக்கு உதவியே இல்லாத மனுஷனுக்கு உதவியா என்ன பண்றாருன்னா கை கொடுக்குறாரு. அப்போ மனுஷனுக்கு உதவியா கை கொடுத்தது மட்டும் இல்லாம ரெண்டாவது என்ன பண்றாருன்னா, தான் பாவத்தையே அறியாத போதிலும் மனுஷனோட பாவத்துக்காக என்ன பண்றாருன்னா அவர் மனிதனா வந்து இங்க மறிக்கிறாரு. மூணாவது அற்புதம் என்னன்னு பார்க்கும்போது எடுத்துக்க வாசிக்கலாம், மத்தேயு 27:51. மத்தேயு 27:51. அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் போதும், மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. இங்க வந்து இதான் என்ன குறிக்க, இப்ப அடுத்தவங்க எடுத்து வச்சுக்கோங்க, எபிரேயர் 10:19. இப்ப இந்த இடத்துல இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, தேவன் அன்னைக்கு மரிக்கும் பொழுது அவர் தான் உயிரை வந்து எனக்கு போதும் கர்த்தாவே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் நாங்க சொல்லும் பொழுது என்ன நடக்குதுன்னா, இந்த திரைச்சீலை வந்து கிழிக்கப்படுது. இந்த திரைச்சீலை வந்து கிட்டத்தட்ட 60 அடி இருக்கும். அந்த திருச்சபையில இருக்குது இல்லையா, அந்த எருசலேம் அந்த தேவாலயத்துல 60 அடி இருக்கிற இந்த திரைச்சீலை என்ன நடக்குதுன்னா, அதுவும் திக்கா 60 அடிக்கு அது மெல்லிசா போடுவாங்களா, இல்ல திக்கா அந்த அளவு போட்டிருக்கு. அந்த திரைச்சீலை என்ன நடக்குதுன்னா, ஒரு சின்ன ஒரு விஷயமே நடக்காமலே திரைச்சீலை என்ன நடக்குது, கிழியுது. இது வந்து எதை குறிக்குது அப்படின்னா, அது வரைக்கும் மக்கள் வந்து பாவமா இருந்தாங்க. ஏன்னா தேவன் வந்து என்ன நினைச்சிருந்தாரு, இவங்க பாவத்துல இருக்காங்க, இவங்களுக்கும் எனக்கும் ஒரு தொடர்பு இல்லைன்னு இருந்தது. அந்த தொடர்பு இல்லாததான் அந்த திரைச்சீலை குறிச்சிட்டு இருந்தது. தேவன் என்ன சொன்னாரு, இதுக்கப்புறம் நான் பாவி என்று உன்னை பார்க்க போறது இல்லை, நீ பாவம் பண்ணியா பரவாயில்ல, நான் என்ன பண்றேன், உனக்கு உதவியா நான் கை கொடுக்கறதுக்கு இறங்கி வந்துட்டேன், இதுக்கு மேல எந்த தடையும் நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த திரையை வந்து அன்னைக்கு என்ன பண்றாரு, ரெண்டாக கிழிக்கிறார். கிழிச்சு அந்த திருச்சபைக்கு வெளியே இருந்து தேவனை நோக்கி பார்த்தவங்க எல்லாரையும் திருச்சபைக்கு உள்ள கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காரு தேவன் வந்து. அப்ப எந்த அளவுக்கு அவர் வந்து அங்க அற்புதம் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். தேவன் எந்த அளவுக்கு ஒரு அற்புதத்தை நடத்திருக்கிறாருன்னா, அந்த பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் அந்த பழைய ஏற்பாட்டை முடிச்சு புதிய ஏற்பாட்டை அந்த இடத்துல துவங்குறாரு. அதாவது அந்த காலங்களே என்ன பண்றாரு, ரெண்டா பிரிக்கிறார் அந்த இடத்துல. இதை தான் நம்ம பார்க்க போறோம். அந்த திரைச்சீலை ரெண்டா கிழிகிறது வந்து 2 காலங்களை குறிக்கும், தேவனுக்கு முன்பாக தேவனுக்கு பின்பாக. நம்மளுக்காக தேவன் வந்து பலியாரத்துக்கு முன்பாக, நம்மளுக்காக நித்திய பலியா தேவன் ஆனதுக்கு பின்பாக சொல்லிட்டு காலத்தையே ரெண்டா அந்த இடத்துல என்ன பண்றாருன்னா பிரிக்கிறார். இந்த மாதிரி ஒரு அற்புதத்தை தான் பிள்ளைங்களை வந்து ரட்சிக்கணும்ன்றதுக்காக தேவன் என்ன பண்றாருன்னா அந்த இடத்துல பண்றாரு. அப்போ இந்த மாதிரி ஒரு அற்புதத்தை தேவன் நமக்காக பண்றாரு. அடுத்து நம்ம வாசிக்கலாம், எபிரேயர் 10:19. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடினால். இப்ப இந்த இடத்துல அந்த எபிரேயர் என்ன சொல்றாருன்னா, அந்த திரைச்சீலை ரெண்டா கிழிச்சது வந்து வேற எதுவுமே கிடையாது, தேவனுடைய அந்த சரீரம், இயேசு கிறிஸ்துவோட சரீரம் வந்து அங்க ரெண்டாக பிக்கப்படுது.
அங்க வந்து அவரோட முதுகு வந்து எப்படின்னா நிலத்தை நம்ம உழுறோம்ல, அந்த மாதிரி உழுது இருந்ததுன்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்போ அந்த அளவுக்கு அவர் முழுகுல உளுந்து இருந்தது தான் என்ன ஆச்சுன்னா அந்த திரைச்சிலை 2 கிழிஞ்சது. இப்போ அந்த திரைச்சிலை 2 கிழிஞ்சதுக்கு தேவன் எதுக்காக அவர் சரீரத்தை பிக்க கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அவர்களுக்காக புதிய மார்க்கத்தை கொடுக்கறதுக்காக. தேவன் மதத்தை கொடுக்க வரல. ஏசப்பா இந்த இடத்துல புதிய மதத்தை நான் உருவாக்குறேன்னு சொல்லிட்டு இங்க வரல. ஏன்னா ஜூடாயிசம்ன்றது அது வேற, கிறிஸ்டியன்ன்றது அது வேற. இது ரெண்டும் மதம். ஆனா தேவன் மதத்தை கொடுக்க வரல. இங்க வசனம் தெளிவாக சொல்லுது, அவரோட சரீரம் பிக்கப்பட்டது எதுக்காகனா புதிய மார்க்கத்தை கொடுக்க, புதிய வழியை கொடுக்கறதுக்காக தேவன் இந்த பூமிக்கு வந்தார். இது வரைக்கும் நீ வாழ்ந்துட்டு இருந்த வழியெல்லாம் போதும், நீ பண்ண பாரம்பரியம், நீ வந்து வெளியே நின்று நீ நாமளே என்ன பண்றோம், அசுத்தம், நான் வெளியே நிக்கிறதுக்கு தான் தகுதி, நான் உள்ள போறது தகுதி இல்லைன்னு சொல்லி பாவி என்ன பண்றான், இந்த வேதத்துல ஒருத்தன் என்ன பண்றான், தேவாலயத்துக்கு வெளியே நின்று தேவன் கிட்ட வேண்டிட்டு இருக்கான். அதெல்லாம் தேவன் பார்த்து வந்து அந்த இடத்துல தான் சரீரத்தை பிச்சு என்ன பண்றாருன்னா ஒரு வழியை உருவாக்கி கொடுக்குறாரு. இந்த வழியில நீ பாவினும் கிடையாது, நீ பெண்களும் கிடையாது, நீ ஆண்களும் கிடையாது. இந்த வழியில நீ உயர்ந்தவனும் கிடையாது, நீ தாழ்ந்தவனும் கிடையாது, எல்லாரும் சமம். என்கிட்ட பேச விரும்புறியா, தாராளமா வா, என்கிட்ட வந்து என்கிட்ட நேரா பேசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய வழியை என்ன பண்றாருன்னா மனிதர்கள் ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அவர் சரீரத்தை பிச்சு இந்த மாதிரியான ஒரு அற்புதத்தை வந்து தேவன் அந்த இடத்துல நடத்துறாரு. ரெண்டாவது அவர் வந்து என்ன ஒரு அதிசயத்தை நடத்துறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, தேவன் சகலத்தை என்ன பண்ணாருன்னா படைச்சவர். இயேசு கிறிஸ்து தான் பிதாவானவர். பிதா, இயேசு கிறிஸ்து, ஆவியானவர், மூவரும் ஒருவரா இருக்குன்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப இதே தேவன் தான் என்ன பண்ணாரு, இந்த மொத்த பூமியையும் படைச்சார். மொத்த பூமி, மரங்கள், செடிகள், கொடிகள், மலைகள் எல்லாத்தையும் என்ன பண்ணா தேவன் தான் படைச்சார். தேவன் தான் மனுஷனையும் படைச்சார். இப்ப தேவன் அப்படிப்பட்ட அந்த கிரியேஷன் பண்ண அந்த தேவன் என்ன பண்றாருன்னா அந்த இடத்துல சிலுவை மரத்துல தான் உயிருக்கு போராடி அங்க என்ன பண்றாருன்னா தொங்கிட்டு இருக்காரு. ரத்தம் சொட்ட சொட்ட அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்காரு. இதை பார்த்த மனுஷங்க உருகுனாங்களோ இல்லையோ, ஏன்னா மனுஷங்க என்ன சொன்னாங்க, உங்களால முடிஞ்சா இறங்கிவாங்க, அதுக்கப்புறம் நீங்க கடவுள் நான் ஒத்துக்கிறேன். அடிக்கப்பட்டதே தேவன் தான்ன்றது அவங்க என்ன பண்ணலன்னா விளங்கல. அதுக்கு அப்போ போய் என்ன சொல்றாங்க, நீ முடிஞ்சா இறங்கிவாங்க, அதுக்கப்புறமா நாங்க நீங்க கடவுள் ஒத்துக்கிறோம்னு சொல்லிட்டு அவர் பரியாசம் தான் பண்ணாங்க தவிர மனுஷங்க வந்து மனது உருகலாங்க. அப்போ அந்த இடத்துல எது மனது உருகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மத்தேயு 27:45. 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. ஃபர்ஸ்ட் போதும். இப்போ என்ன நடக்குதுன்னா அவர் படைச்ச இந்த வானம் இருக்குல்ல, அது பாக்குது என்ன படைத்த என் தேவன் அங்க என்ன பண்றாருப்பா, ரத்தம் சொட்ட சொட்ட தொங்கிட்டு இருக்கிறாரு. அவர் நடுவெயில தொங்குறாரு இல்ல, வானம் முழுக்க என்னாச்சு, இருந்துடுச்சு. இருண்டு அவர் என்ன பண்ணுதுன்னா அந்த இடத்துல அதோட வருத்தத்தை அது வந்து தெரிவிக்குது. வசனத்தினால தெளிவா நம்ம பார்த்தோம் அப்படின்னா படைத்தவர் மேல படைப்புக்கு அவ்வளவு பிரியம் இருக்கு. ஆனா இந்த அவர் ரொம்ப ஸ்பெஷலா படைச்ச மனுஷனுக்கு மட்டும்தான் அந்த இடத்துல இல்லைன்னா பிரியம் இல்லை. எடுத்த வாசனம் மத்தேயு 27:51 ஒருத்தர் வாசிங்க. அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சிலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2 கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல்ல வானம் என்ன பண்ணுச்சு, தான் வருத்தத்தை தெரிவிச்சிச்சு, முழுக்க இருந்துடுச்சு. தேவன் இல்லாத உலகம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தேவனை பார்த்து அவர் தன்னை படைச்சவர் மறிக்கிறத பார்த்து வானமே இருந்துடுச்சு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா பூமி என்ன பண்ணுது, பூமி அதிர்ச்சி வருது. பூமி எங்கும் அதிர்ச்சி. பூமி மலைகள்லாம் என்ன பண்ணுதுன்னா வெடிச்சு சதறுது, 2 பிரியுது மலைகள்லாம். அதோட வருத்தத்தை என்ன பண்ணுதுன்னா பூமி அவரோட கிரியேஷன், ஒரு கிரியேஷன் என்ன பண்ணுது அந்த இடத்துல அதோட வருத்தத்தை என்ன, தேவன் தன்னை படைச்சவர் அந்த இடத்துல மறித்து தன் தொங்குறாரு அப்படின்னு சொல்லி அந்த இயற்கை கூட அதை வந்து என்ன பண்ணுதுன்னா அதை வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுது. தேவனோட பலிக்கு அது ரெஸ்பான்ஸ் பண்ணுது. ஆனா மனுஷங்க என்ன ரெஸ்பான்ஸ் பண்றாங்கன்னு தேவன் பாக்குறாரு அந்த இடத்துல தொங்கிக்கிட்டு. மனுஷங்க என்ன சொல்றாங்க, நீ தேவன் அந்த கீழே இறங்கி வா, அதுக்கப்புறம் நான் ஒத்துக்கிறோம் நீ தேவன் சொல்லிட்டு அப்படின்றாங்க. அப்ப அந்த இருதயம், அப்போ அவருக்கு அப்பாவோட இருதயம் எப்படி இருந்திருக்கும், தான் பிள்ளைகளுக்காக தப்பே பண்ணாம நான் அவ்வளோ அடி வாங்கி இவ்வளோ காயப்பட்டு இந்த இடத்துல நான் ரத்தம் சொட்ட சொட்ட தொங்கிட்டு இருக்கும் பொழுது பூமி எங்க என்ன பண்ணுது, எனக்காக என்ன பண்ணுது, வருத்தப்படுது. அது வந்து என்ன பண்ணுது, எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுது, என்னோட பலிக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுது. ஆனா நான் யாருக்காக வந்து நான் மறிச்சேன், பூமியை காப்பாற்றணும் தேவன் வந்தாரா இல்ல, ஏன்னா பூமிக்கும் தெரியும் அவனா அவர் அழிவை வச்சிருக்கிறார். பூமிக்கு வெளிப்படுத்தல் தெளிவா சொல்லுது, இந்த பூமியை நீ பார்க்கிற இந்த வானமும் பூமியும் ஒழிஞ்சு போயிடும், இந்த பூமி நிலைத்திருக்க போவதில்லை, நிலையே இருக்கா இல்லாம இருக்க போற இந்த பூமி என்ன பண்ணுதுன்னா அந்த இடத்துல தேவனுடைய பலியை வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுது. தேவன் இந்த பூமிக்கு வந்து என்ன பண்ணி மறிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு அதோட வர்க்கத்தை அது என்ன பண்ணுதுன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணுது. ஆனா மனிதர்கள் என்ன பண்றாங்க, ஏன்னா மனுஷங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கணுன்றதுக்காக அவர் பூமிக்கே வந்தாரு. ஆனா இந்த மனுஷங்களை நீடித்த நாளா வாழ வைக்கணும்னு நினைக்கிற தேவனுக்கு மனுஷங்க என்ன பண்ணல அப்படின்னா அந்த ரெஸ்பான்ஸை வந்து கொடுக்கல. இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து எதை தியானிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது தேவன் அந்த இடத்துல எவ்வளவு அற்புதம், அந்த சிலுவை மரத்துல தேவன் போய் அடிக்கப்பட்டது போது எவ்வளவு அற்புதம் நடந்திருக்கு. தேவனுக்கு உதவியா கொடுக்காம மனுஷனுக்கு உதவியா கை கொடுத்துருக்காரு. தான் பாவத்தையே அறியாத போதும் மனுஷனோட பாவத்துக்காக, தான் பிள்ளைங்களோட பாவத்துக்காக என்னையே நான் கொடுக்குறேன்னு சொல்லி பலியா கொடுத்துட்டாரு. அது மட்டும் இல்லாம என் பிள்ளைங்க நான் புறக்கணித்த போதிலும் அந்த என்ன பண்றது, இயற்கையெல்லாம் அவரோட பலிக்கு பதில் கொடுக்குது. அது மட்டும் இல்லாம
அந்த இடத்துல நம்ம இன்னும் நல்லா பார்த்தோம்னா 53வது வசனத்துல சொல்லுது, கல்லறைகள் திறந்து நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்கள் எழுந்திருந்தது. அந்த இடத்துல தேவன் மரித்த அந்த நாள்ல அது வந்து எதை குறிக்குதுன்னா, தேவனே வந்து மரிச்சாரு அப்படின்னா மரணத்து மேல அவர் ஜெயம் எடுத்துட்டாரு. அதுக்கு அறிகுறியா தான் அநேக கல்லறைகள் திறக்கப்பட்டது. தேவனோட கல்லறை மட்டும் திறக்கல, அவர் மரிக்கும் பொழுது அங்க இருந்த அநேக பரிசுத்தவான்களோட கல்லறைகள் திறந்து, அது கீழ் வசனம் சொல்லுது, தேவன் உயிரோட வந்ததுக்கு அப்புறமா இந்த பரிசுத்தவான்கள் தேவனோட சேர்ந்து நிறைய இடத்துல போயிட்டு நம்ம காட்சி கொடுத்தாங்க. அப்போ கல்லறைகள் சாவுக்கு மேல அதிகாரத்தை தேவன் வாங்கிட்டாரு என்பதை அவர் மரிக்கும் பொழுதே என்ன பண்ணிட்டாருன்னா காட்டிட்டாரு. நான் மரிக்கும் பொழுதே எல்லா செத்தவங்க மரித்தவர்கள் எல்லாத்துக்கும் யார் தேவனுக்கும், வாழ்றவங்களுக்கும் தேவன் அவர் தான், மரித்தவர்களுக்கும் தேவன் அவர் தான், நித்திய ஜீவனுக்கு நம்மளை கொண்டு போற தேவனும் அவர் தான் அப்படின்றத அங்க வந்து நம்ம தெளிவா பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு அற்புதத்தையும் அதிசயமான தேவன் அவ்வளவு அற்புதமா அதிசயமா நம்மளை மீட்டு கொண்டு வந்திருக்காருன்னு நான் சொல்ல வரேன். அப்போ தேவன் எப்படி எகிப்தியர்ல இருந்து அவங்களை அவ்வளவு அற்புதமா கொண்டு வந்தாரோ, அதே போல நம்மள இவ்வளவு அற்புதம் அதிசயமா நம்மளா ஏதோ ஒரு இடத்துல ஏதோ நானும் வாழ்ந்துட்டு இருந்தேன், நம்மள மீட்டு கொண்டு வர்றதுக்காக இவ்வளவு அற்புதம் அதிசயத்தை பண்ணியிருக்கிறாரு. இதை தான் நம்ம என்ன பண்ணணும்னா தியானிக்கணும். இப்ப இதை தியானிக்காம நம்ம என்ன பண்றோம், ஏன்னா இப்போதைய கிறிஸ்தவங்க எப்படி அந்த இஸ்ரேல் மக்கள் எப்படி மீகா எழுதும் போது எப்படி இருந்தாங்களோ அப்படிதான் இப்போதைய கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. என்ன பண்றாங்க, வருஷத்துல ஒரு தடவை குட் ஃப்ரைடே எதுக்காக தேவன் மரிச்சாருப்பா, குட் ஃப்ரைடே ஒரு நாள் நம்ம போயிட்டு கொஞ்ச நேரம் அழுதுட்டு என்ன பண்ணணும், கஞ்சி கொடுப்பாங்க குச்சிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு, ஏன்னா இருதயம் இல்லாம தேவனை தரிசிக்க வருகிறாங்க. இப்பெல்லாம் எப்படின்னா, இப்போ என்ன ஒரு ரிச்சுவல் பண்ணணும், இல்லை எதனா ஒரு சடங்கு அந்த மாதிரி இப்போ நம்ம ஆராதனை நடத்தணும் அப்படின்னா அந்த ஆராதனைக்கு தான் இருதயத்தை கொண்டு வர்றது இல்லை, அதை வீட்டிலேயே வச்சுட்டு வந்துடுது. ஏன்னா அது கடமைக்காக நடக்குது. இந்த ஆராதனை தேவன் மரிச்ச நாள், இந்த ஆராதனைக்கு நம்ம போயிட்டு வரணும், நம்மளோட கடமை. இந்த ஆராதனைக்கு நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போனோம், குட் ஃப்ரைடே நம்ம கொஞ்சம் பிச்சைக்காரமே ட்ரெஸ் பண்ணிட்டு போனோம். அப்படிதான் எண்ணங்கள் என்ன பண்ணுதுன்னா மேல் திருச்சபைகள்ல என்ன பண்றோம், இப்போ இந்த எண்ணங்கள் இப்படிதான் இருக்கு. அந்த நாள் நம்ம கொஞ்சம் பாவப்பட்ட மாதிரி போனோம்பா, மற்ற நாள் நம்ம கொஞ்சம் கிராண்டா போனா போதும்பா. தேவன் அதை இங்க காட்ட வரல. ஏன்னா தேவன் வந்து நம்ம காட் வந்து எப்படின்னா அவர் பெர்ஃபார்மன்ஸை விரும்புறவர், அவர் டிரான்ஸ்ஃபர்மேஷனை விரும்புறவர். அவர் வந்து எப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணறோம் அப்படின்றத அவர் பார்க்க வரல, நம்ம எப்படி மாறணும்ன்றதான் அவர் பார்க்க வந்திருக்கிறார். நம்மளுக்காக மரிச்சது எதுக்காகனா அவருக்கு நம்ம என்ன செய்ய போறோன்றதுக்காக கிடையாது, அவருக்காக நம்ம எப்படி மாற போறோம்னு, நம்ம எப்படி இருந்தோமோ அப்படியே இருக்கிறதுக்காக தேவன் என்ன பண்ணல வந்து மறிக்கல. நம்ம தேவனுக்காக மாறி அவருக்காக வாழ்றத பாக்குறதுக்காக தான் அவர் மறிச்சிருக்கிறார். அப்ப இந்த இடத்துல இது வரைக்கும் அந்த மீகால இருந்த இஸ்ரவேலர்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ், நீ போனோமா 2 ஆடு பலி கொடுத்து வரணும், இப்ப நம்ம இந்த பாவம் பண்ணிட்டோமா போனோமா ஒரு மாடை பலி கொடுத்துட்டு வரணும். இப்ப இந்த நாளா நம்ம எல்லாம் அங்க போயிட்டு நம்ம இஸ்ரவேல் தேவாலயத்துல போயிட்டு எல்லாம் சேர்ந்து சமையல் செஞ்சு அங்க எல்லாரும் சாப்பிடணும். எல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா பாரம்பரியமா ஆகி போச்சு அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு. அதனாலதான் தேவன் என்ன பண்றாரு, எனக்கு ஒரு வழக்கு இருக்கு, என் வழக்கை தீர்த்து வைன்னு சொல்லிட்டு மீகா கிட்ட சொல்றாரு. அப்போ இந்த வழக்கு வந்து இப்பயும் இருக்கு, தேவனுடைய வழக்கு, தேவனோட கூப்பிடுறது இன்னும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கு. ஏன்னா நம்மளுக்காக இவ்வளவு அற்புதமா அதிசயமா ஜீவனை கொடுத்த தேவன் நம்மளுக்கிட்ட எதிர்பார்க்கறது 2 விஷயம். நான் பண்ணதெல்லாம் நீ நினைச்சுக்கோ, எனக்காக நீ வாழு அப்படின்றது 2 விஷயம் தான். இது 2த்தையுமே பண்ணாம இப்பத்தி ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா எல்லாத்தையும் பாரம்பரியமாக்குறாங்க. குட் ஃப்ரைடே இது, ஈஸ்டர் இது, கிறிஸ்துமஸா இப்படி எல்லாத்தையும் ஆயிடுச்சுன்னா பாரம்பரியமா ஆயிடுச்சு. ஆனா எதுவுமே இருதயம் அங்க இல்ல. முழு, ஏன்னா தேவன் என்ன கட்டளை கொடுக்குறாரு, முழு இருதயத்தோட முழு மனதோட முழு ஆவியோடும் தேவனை அன்பு செலுத்து. எல்லாம் நீ பண்ண போற எல்லா ஆராதனை, எல்லா காணிக்க, எல்லா இதுவும் எதுல இருக்குன்னா உன் இருதயத்தை சம்மந்தப்பட்டிருக்கு. ஆனா இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல என்ன இல்லைன்னா இருதயம் சம்பந்தமே படுறது இல்லை, எல்லாமே என்ன ஆயிடுச்சு பாரம்பரியமா ஆயிடுச்சு. காணிக்கையா 10ல் 1 முடிஞ்சிச்சு. அப்புறம் இந்த மாதிரி இந்த பண்டிகை காணிக்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனா இந்த ஃபங்க்ஷனுக்கு இவ்வளவு பணம் கொடுத்தா போதும், ஏன்னா அடுத்தவங்க இவ்வளவுதான் கொடுக்குறாங்க. எல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா பாரம்பரியமா ஆகி போச்சுன்னு சொல்ல வரேன். ஆனா இந்த இடத்துல இருதயம் இருந்தது அப்படின்னா, ஏன்னா ஆதி திருச்சபையில அந்த இருதயம் இருந்தது. ஏன்னா அப்பதான் மக்கள் புதுசா ரசிக்கப்படுறாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் அடிமைதானத்துல இருக்காங்க. அடிமைதானத்துல ஜூதாவால இப்போ யூதர்கள் வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா சமாரியர்களை வெறுத்து ஒதுக்கிடுவாங்க. அப்படிப்பட்ட சமாரியர்களுக்கு தேவனோட நச்செய்தி போனோடனே சமாரியர்கள் என்ன பண்றாங்கன்னா தேவனோட காலத்தில் என்ன பண்றாங்க, இன்னும் அதிகமா விசுவாசத்துல விரும்புறாங்க. தேவனுடைய அந்த ஸ்தலத்துக்கு வர்றதுக்கு தகுதி இல்லாதவர்களுக்கு அந்த தகுதி கிடைக்கும் பொழுது அதை அவங்க அவ்வளவு சந்தோஷமா ஏத்துக்கிறாங்க. ஏத்துக்கிறது மட்டும் இல்லாம அவங்க நிலத்தெல்லாம் என்ன பண்றாங்கன்னா, ஒரு திருச்சபையில காசு இல்லையா, நிறைய திருச்சபைகள் இருக்கு, அது ஒரு திருச்சபையில காசு இல்லைன்னு சொல்லிட்டு பவுல் ஒரு இடத்துக்கு நிருபம் எழுதுற, இந்த மாதிரி இந்த திருச்சபைக்கு இந்த மாதிரி இருக்குப்பா, நம்மளால முடிஞ்ச உதவி நம்ம பண்ணணும்னு சொன்னா என்ன பண்ணுவோம், என்கிட்டப்பா 100 ரூபாய் இருக்கு, கடவுளுக்கு ஒரு 50 ரூபா கொடுக்கலாம்பா அப்படின்னு சொல்லி எடுத்து வந்து கொடுப்போம். ஆனா ஆதி திருச்சபையில இருந்தது இருதயம், அங்க வந்து என்ன இல்ல, பாரம்பரியம் இல்ல. அப்ப ஆதி திருச்சபை எப்படி கொடுத்ததுன்னு நினைக்கிறீங்கன்னா, என்கிட்ட இப்ப 100 ரூபாய் இருக்குதுப்பா பரவாயில்ல, ஆனா என்கிட்ட ஒரு நிலம் இருக்குது பட் அந்த நிலத்தை எடுத்து என்ன பண்ணிச்சு, எடுத்து தேவனோட பாதப்படியில போட்டுச்சு. ஆனா அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஏழையா போயிட்டாங்கன்னா கிடையாது, ஆதி திருச்சபையில இருக்கிறதுல பணக்காரங்க இருந்தாங்க. ஏன் அப்படின்னா இருதயம் அங்க வந்து இருந்தது. இப்ப வந்து தேவனுக்காக இவ்வளவு கொடுக்கணும்ன்றது முக்கியமே கிடையாது. தேவன் அதை நினைக்கவே இல்லை, நீ 10 ரூபாய் கொடு. ஏன்னா தேவனே சொல்றாரு 2 ரூபாய் கொடுத்த மூதாட்டி என்ன பண்ணா,
இருக்கிற எல்லார பார்க்கலாம் என்ன பண்ணா அதிகமா கொடுத்தா. ஏன்பானா அவ இருதயத்தோட கொடுத்தா. நான் அடுத்த வேலை உயிரோட இருப்பானே எனக்கு தெரியாதுப்பா, ஆனா கடவுளுக்காக நான் கொடுக்குறேன். நீ எது பண்ணாலும் உன்னோட இருதயம் சபையில இருக்குதா, உன் இருதயம் அந்த இடத்துல இருக்குதான்றதா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுதான் வந்து இங்க தேவன் வந்து சொல்றாரு, இருதயம் இல்லாம இருக்கிறாங்க ஜனங்க. அப்போ என்னோட நன்மைகள்லாம் நீ நினைச்சு பாரு, உனக்காக நான் இவ்வளவு அற்புதம் பண்ணேன், இந்த பூமியே என்னுடைய என்ன நான் பண்ண அற்புதத்தை நினைச்சு அதுவே வந்து என்ன பண்ணுது, அதோட பதில கொடுக்குது அப்படின்னும் போது நான் உனக்காக பண்ணதுக்கு நீ என்ன பண்ணலப்பா, எனக்கு இது வரைக்கும் பதிலே கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு தேவன் அந்த அளவுக்கு அங்கலாய்க்கிறாரு. அதுதான் நம்ம இன்னைக்கு பாக்குறோம். அது மட்டும் இல்லாம நியாய தீர்ப்பு. நம்ம அற்புதத்தை பார்த்துட்டோம், அதிசயத்தை பார்த்துட்டோம் சிலுவை நடக்கும்போது. இந்த சிலுவையில இன்னொன்று என்னன்னா நியாய தீர்ப்பை நம்ம நினைச்சு பார்க்கணும். என்ன நியாய தீர்ப்பு நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது ஏசாயா எடுத்துட்டு வாசம் ஏசாயா 53:5-6. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லோருடைய அக்கிரமத்தை அவர் மேல் விழ பண்ணினார். இப்போ இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, இங்க ஒருத்தர் ஒரு நியாய தீர்ப்பு. தேவன் என்னன்னு சொன்னார்னா, அதிசயத்தையும் அற்புதத்தையும் என்னோட நியாய தீர்ப்பை என்ன பண்ணு நினைச்சு பாரு அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த புதிய ஏற்பாட்டுல நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டோம். அற்புதம் என்னென்ன மாதிரி அற்புதம்லாம் தேவன் பண்ணாரு அவரோட சிலுவையில, என்னென்ன மாதிரியான அதிசயத்தெல்லாம் அவர் அந்த சிலுவையில பண்ணாருன்னு நம்ம பார்த்துட்டோம். இப்போ அதே இடத்துல நியாய தீர்ப்பு என்ன மாதிரி தேவன் நியாய தீர்க்கிறாருன்னு நம்ம பாக்குறோம். இப்ப தேவன் எந்த மாதிரி நியாய தீர்க்கிறாரு அப்படின்னா, தன்னைத்தானே நியாய தீர்த்து கொள்கிறார் தேவன். ஏன்னா அவர் பாவம் பண்ணல, மக்கள் பாவம் பண்ணாங்க. அந்த பாவத்துக்கு நியாய தீர்ப்பு யாருக்கு தண்டனை கொடுக்குறாருன்னா அவரோட சொந்த குமாரனுக்கு கொடுக்குறாரு. எல்லா பாவத்தையும் தேவனுடைய எல்லா கோபத்தையும், ஏன்னா பாவம் பண்ணா சாபம் வரும், சாபம் வந்தா மரணம் வரும். இது வந்து தேவனோட சட்டம். இப்போ இதுல இருக்கிற எல்லா இது இந்த சாபம் இந்த சாபமும் எதனால வரும்னா தேவனுடைய கோபத்தினால வரும். இப்ப எல்லா கோபத்தையும் யார் மேல காட்டுறாரு அப்படின்னா தான் குமாரன் மேல, சொந்த குமாரன் மேல காட்டுறாரு. நம்மலாம் தேவனுக்கு சொந்த பசங்க கிடையாது. நம்ம எல்லாம் என்ன பண்ணோம், நம்ம எங்கேயோ இருந்த நம்மளே ஒலிவ மர கிளைகளா பிள்ளைகளா இருந்து ஒட்ட வச்சுக்கிறாரு தவிர நம்மளாம் தத்தெடுக்கப்பட்டவங்க. நம்மளையே தேவன் என்ன பண்றாரு, சொந்த ஜனங்களா நினைக்கிறாரு. ஆனா அவரோட சொந்த குமாரன் மேல என்ன பண்றாருன்னா நம்ம எல்லாரோட பாவத்தையும் பழி தீர்க்கிறாரு. நம்ம எல்லாரோட பாவத்துக்கும் தேவன் வச்சிருந்த அந்த கோபத்தை யார் மேல காட்டுறாரு அப்படின்னா அவர் சொந்த பிள்ளை மேல காட்டுறாரு. ஏன்னா நான் இந்த பிள்ளைங்களெல்லாம் ரசிக்கணும், அதனால நான் என்ன பண்றேன், என் சொந்த பிள்ளை மேல கோபத்தை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சொந்த பிள்ளை மேல எல்லா தண்டனை. என்ன இந்த பாவம் பண்ணாங்களா இதுக்கு, ஏன்னா அந்த காலத்துல ஒரு சட்டம் இருந்தது, இந்த பாவமா இதுக்கு ஸ்ட்ரைட்டா மரணம், இந்த பாவமா இதுக்கு நீ 40 ஜாட்டி அடி வாங்கணும், இந்த பாவமா இதுக்கு நீ ஊர்ல என்ன பண்ண ஊர்வலமா போகணும், எல்லாரும் அசிங்கப்படுத்துவாங்க. ஒவ்வொன்றுக்கு ஒரு தண்டனை இருந்தது. அப்போ எல்லா தண்டனையும் சேர்த்து தேவன் வாங்கணும். ஏன்னா ஒரு தண்டனை வந்து அந்த காலத்துல எப்படி கொடுப்பாங்க, ஒரு தண்டனை இந்த பாவமா நீ சிலுவையில் அடையணும்னு சொன்னா முடிஞ்சிச்சு. ஆனா தேவனுக்கு மட்டும்தான் 40 சாட்டடி, எல்லாரும் அசிங்கப்படுத்துறது, தெருவில் ஊர்வலமா கொண்டு போனது. அவர் வந்து பண்ணாங்க வெறும் பாதி அரண் நிர்வாணமா என்ன பண்றாங்க, தொங்க விடுறாங்க சிலுவையில அறியப்பட்டது. இத்தனை தண்டனை எதுக்காக வாங்குறாருன்னா அவர் சகல பாவத்தையும் தான் மேலே ஏற்றுக்கொண்டாருன்ற அடையாளமா வாங்குறாரு. எல்லா விதமான பாவத்தையும் நான் பண்ண என் மேலே ஏத்துக்கிட்டேன் அப்படின்றாரு. அவர் கர்த்தர் என்ன பண்றாருன்னா எல்லாரும் பண்ண பாவத்தையும் தேவன் மேல என்ன பண்றாரு சுமத்துறாரு. ஆனாலும் அவர் என்ன பண்ணலன்னா தான் தேவனுக்கு உண்மையா இருந்த கர்த்தருக்கு என்ன பண்றாரு உண்மையா இருக்கு. ஏன்னா ஏசப்பாக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு. அந்த நொடியில அவரால் இறங்கி வரவும் முடியும், அந்த நொடியில அவருக்கு தூதர்களை எழுப்புக்கு கூப்பிடவும் முடியும். ஏன்னா தூதர்கள் அங்கேயே தேவன் சொல்றாரு, அவர் காட்டி கொடுக்குறாங்களா அந்த ராத்திரியில தேவன் சொல்றாரு, நான் இப்ப கூப்பிட்டா கூட எனக்கு என்ன பண்ணுவாரு தேவன் லேகியோன்கள் அத்தனை தூதர்கள் என்ன பண்ணுவாருன்னா எனக்கு கொண்டு வருவாரு அப்படின்னு சொல்றாரு. அப்போ தேவனுக்கு முதல்ல எது உதவி செய்யுதுன்னு நினைக்கிறீங்க? தேவனுக்கு ஒரு ஆபத்து, தேவன் வந்து இந்த விஷயத்த பண்ணணும்னு நினைச்சாருன்னா உடனே அவர் உதவியா கூப்பிடுறது யாருன்னா தூதர்கள். அப்ப தேவனே சொல்றாரு அது. ஆனா தேவன் அந்த மாதிரி தூதர்களுக்கு உதவியா கை கொடுக்கலப்பா, நான் இவங்களுக்கு உதவியா தான் கை கொடுக்குறேன். அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். பொறுமையா நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம அதுக்கு கால் தூசி கூட இருக்க மாட்டோம் நம்ம மனிதர்கள். அப்போ தேவன் அந்த தூதர்களையே என்ன பண்ண, அவருக்கு எனக்கு உதவி செய்யணும்னு நான் கூப்பிட்டேன்னா என்னோட தூதர்கள் அவ்வளவு பேரை கர்த்தர் அனுப்பி வைப்பாரு. அந்த தூதர்களுக்கு உதவியா என்ன பண்ணல, கை கொடுக்கல. நீங்க எனக்கு காட்டி கொடுத்தீங்க தெரியுமா, நீங்க என்ன பண்ணீங்க, எடுத்துட்டு போய் சிலுவையில அரைஞ்சீங்க தெரியுமா, உங்களுக்கு உதவியா நான் என்ன பண்றேன், கை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுத்து அந்த இடத்துல நியாய தீர்ப்பு என்ன நியாய தீர்ப்பு நடக்குதுன்னா பூமியில இருக்க சகல பாவத்தையும் தான் மேல ஏத்துக்கிட்டு தன்னைத்தானே நியாய தீர்த்து தேவன் என்ன பண்ணாருன்னா நம்ம எல்லாருக்காக அவர் மரிச்சார். இப்ப மரிச்ச இந்த தேவன் என்ன பண்ணாருன்னா தான் மேல நியாயம் தீர்த்து பூமியில இருக்க எல்லா நியாய தீர்ப்பையும் அவர் ஏற்றுக்கொண்டதுனால அவர் இப்ப நியாயாதிபதியா மாறி உயிரோட வந்தார். அவர் தான் இப்ப என்ன பண்ண போறாருன்னா கடைசி காலத்துல வந்து இப்ப என்ன பண்ணுவாருன்னா நான் வந்து இப்ப என்ன பண்ண போறேன், எல்லாரோட பாவத்தையும் எல்லாம் ஏத்துக்க போறது இல்ல, நீ பண்ண கிரியை எல்லாத்துக்கும் என்ன பண்ணிட்டேன், ஏற்கனவே முடிவு கட்டிட்டேன். இப்ப நீ திரும்பியும் புதுசா பண்ற பாவத்துக்கு என்ன பண்ணு, நான் உன்னை நியாயம் தீர்ப்பேன், ஒருவருத்தரோட கிரியைகளும் என்னோட வருகிறது அப்படின்னு சொல்றாரு. அந்த நாள்ல இந்த கல்லுங்கள்லாம் என்ன பண்ணும், தேவனுக்கு சாட்சி சொல்லும்.
இவங்க இந்த நேரத்துல இந்த இடத்துல நின்றுட்டு இருந்தாங்க, நான் பக்கத்துல தான் இருந்தேன். அந்த செவுரு சொல்லும், நான் இந்த இடத்துல இருந்தேன், இந்த இடத்துல நான் இருந்தேன், இந்த இடத்துல இவங்க வந்து இந்த பாவத்தை பண்ணாங்க அப்படின்னு அந்த செவுரு சொல்லும். தேவன் அந்த கடைசி நாள்ல வரும்பொழுது எதுக்காகனா நியாயாதிபதியை நியாயத்திற்கு வரப்போறாரு. எதுக்காகனா தான் பாவமே பண்ணாம எல்லாரோட நியாயத்தையும் அவர் என்ன பண்ணினார், தான் மேல தீர்த்துக்கிட்டாரு. அதனால திரும்பியும் ஒரு நாள் வரப்போகிறார். அன்னைக்கு வரப்போறவருக்கு நம்ம ஆயத்தமாகறதுக்காக தான் தேவன் என்ன பண்ணாரு, சிலுவையில அரைஞ்சிட்டு நீ எனக்காக வாழ்ப்பான் புதிய வாழ்க்கையை தான் சரீரத்தை பிச்சு புதிய வழியை உருவாக்கி கொடுத்தாரு. இப்ப நம்ம இதெல்லாம் நினைத்து பாக்குறோம். தேவன் நம்மளுக்காக பண்ணது அதிசயம் அற்புதம் எல்லாத்தையும் நினைச்சு பாக்குறோம். இவ்வளவு அற்புதமா நம்மளுக்காக நம்மளாம் ஒரு மனுஷன் நினைச்சு நம்மளுக்காக தேவன் இவ்வளவு அற்புதத்தை பண்ணி நம்மளுக்காக உயிரை விட்டுருக்காரு நம்ம நினைச்சு பாக்குறோம். இப்ப நினைச்சு பார்த்ததோட நம்ம விட்டுணுமா? இந்த குட் ஃப்ரைடே ஒரு நாளைக்கு வந்து தேவன் நம்மளுக்காக அடிக்கப்பட்டது காயப்பட்டது எல்லாரும் நினைச்சிட்டு நம்ம அப்படியே விட்டுணுமானா கிடையாது. தேவன் வந்து ரெண்டாவது எதிர்பார்ப்பு. தேவனுக்கு ரெண்டு எதிர்பார்ப்பு. முதல் எதிர்பார்ப்பு நான் பண்ணதெல்லாம் நீ நினைச்சு பாரு, நினைச்சு பார்த்து. ரெண்டாவது அதை நினைச்சு நன்றியோட நீ என்ன பண்ணு, ஆவிக்குரிய வாழ்க்கைய வாழு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் ஒரு புதிய வழி உனக்கு உருவாக்கியிருக்கேன்ல, அந்த புதிய வழியில என்ன பண்ணு நீ வாழு அப்படின்னு சொல்லிட்டு புதிய அந்த ரெண்டாவது எதிர்பார்ப்பு. இப்போ தேவனுக்குள்ள நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழணும். அதுதான் வந்து ரெண்டாவது எதிர்பார்ப்பு. தேவனுடைய ரெண்டாவது எதிர்பார்ப்பு ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழணும். இப்போ எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மீகா 6ஆம் அதிகாரம் 6-8. எண்ணத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வேன். தகன பலிகளை கொண்டும் ஒரு வயது கண்டுகுட்டி கொண்டும் அவர் சந்நிதியில் வர வேண்டுமோ ஆயிரக்கணக்கான ஆட்டுக்கடாக்களின் பேரிலும் எண்ணெயாய் ஓடுகிற நதிகளின் 16,000 ஆறுகளின் பேரிலும் கர்த்தர் பிரியமாயிருப்பாரோ. என் அக்கிரமத்தை போக்க முதற் பேரானவைகளையும் இப்ப இந்த இடத்துல என்னன்னா அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு மீகா எழுதும் போது இஸ்ரவேல் மக்கள் இப்ப என்ன சொல்றாங்க, இப்பதான் உங்களுக்கு புத்தி வருது. ஏன்னா தேவன் பண்ண எல்லா நன்மையிலும் நினைச்சு பார்த்ததுக்கு அப்புறம் நாம என்ன செய்யணும்ப்பா, தேவனுக்கு தேவன் நமக்கு இவ்வளவு நன்மை செஞ்சிருக்காரு. இப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, தேவனுக்கு நம்ம ஒருவேளை பலி செலுத்தணுமோ. திரும்பியும் அந்த எண்ணம் என்ன நடக்குதுன்னா அந்த பாரம்பரியத்தில தான் இருக்கு, இருதயம் அங்க இல்ல. திரும்பியும் என்ன பண்ணுது, பாரம்பரியத்துக்கு போகுது. தேவன் ஒரு ஆடு பலி கொடுத்தா போதுமா, இல்ல 1000 ஆடுகள் பலி கொடுத்தா போதுமா, இல்லைன்னா என்ன பண்றது, என் முதல் பேரான குமாரன் என்ன பண்ண பலி கொடுக்கலாமா, தேவனுக்கு கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா அந்த இதுல யோசிக்கிறாங்க. அப்போதான் அந்த கீழ் வசனத்துல தேவன் சொல்றாரு, எத்தனை வாசிக்கலாம், அதே அடுத்த வருஷம் படிங்க. மனுஷனே நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் எடுத்து கேட்கிறார். போதும். இப்போ இந்த இடத்துல என்ன பண்றாரு, தேவன் திரும்பி பதில் கொடுக்குறாரு. என்னன்னா, மனுஷனே நீ என்ன பண்ணணும் அப்படின்னு நான் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கறேன்றதை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். எப்படி சொன்னாரு அப்படின்னா, அவரோட வாழ்க்கையில அவர் வாழ்ந்து காட்டினார். எப்படி நான் வந்து நீதியா நடந்தார் எல்லா இடத்துலயும். அதே போல தான் என்ன பண்ணாருன்னா இரக்கத்தை விரும்பினார். அதுக்கப்புறமா தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்பட்டார். இது மூணுத்தை நீ என்ன பண்ண கடைபிடிச்சு ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழு அப்படின்னு சொல்லி தேவன் நம்மளுக்கு இந்த பண்ணது எல்லாத்தையும் நினைச்சு இந்த மூணுத்தை வச்சு நீ என்ன பண்ணணும், ஒரு வாழ்க்கையை வாழணும், ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் என்ன பண்றாரு, எதிர்பார்க்கிறாரு. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு தனி ஆசீர்வாதமும் இருக்கு. அது வந்து கடைசியாக சொல்லணும். இப்போ இந்த முதலாவது என்ன பண்ணணும்னா நீதியா நம்ம நடக்கணும். நீதி என்பது எதை குறிக்குது அப்படின்னா, நான் நேரம் போதல ரோமர் 21:3 சொல்லப்பட்ட ரோமன் 4:9 சொல்லப்பட்டிருக்கு. ஆபிரகாமுக்கு விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது. அப்போ விசுவாசம் அப்படின்னு, அதாவது நீதி அப்படின்னா என்னன்னா நம்மளுடைய விசுவாசம். தேவனுக்குள்ள நம்ம எவ்வளவு விசுவாசம் வச்சிருக்கோம், இந்த அளவுக்கு நம்மளுக்காக பாடுபட்டு உயிரை கொடுத்து நம்மளை மீட்டெடுத்த தேவன் மேல நம்ம விசுவாசம் வச்சிருக்கோமா, நம்ம நம்பிக்கை வச்சிருக்கோமா அப்படின்றத நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். 3 விஷயத்தை கொண்டு நம்ம வாழ்க்கையை நம்ம நடத்த போகிறோம். 1 நீதியா நடக்க போகிறோம், 2வது இரக்கத்தை நேசிக்க போகிறோம், 3வது தாழ்மைப்பட போகிறோம். இப்போ முதலாவது விஷயத்தை பண்றதுக்கு, நீதியை பண்றதுக்கு நம்மளுக்கு என்ன இருக்கணும்னா விசுவாசம் இருக்கணும். இப்போ என்ன இருக்குன்னா, போக போக நம்மளோட விசுவாசம் வந்து அதிகமாயிட்டே போகும் தேவனுக்குள்ள. நம்மளோட இதெல்லாம் புதுசா தேவனுக்குள்ள வரோம் அப்படின்னா, தேவனோட ரட்சிப்பை நம்ம பார்க்கறோம் அப்படின்னா, அவரோட வரங்கள், அவரோட கிரியைகள், அவருடைய கடத்தின் கிரியைகள், அவரோட அதிசயங்களை பார்க்கும்போது நம்ம நம்பிக்கை ரொம்ப அதிகமாயிடும், ரொம்ப பூஸ்டாயிடும். இப்போ சில சர்ச்சில் சில விசுவாசம் என்ன பண்ணுவாங்க வந்து சொல்லுவோம், ஐயா நான் தேவன் உயிரை கேட்ட கூட எனக்கு குத்துருவாங்க, என் தேவனுக்காக எனக்கு என்ன, எனக்கு எதுவுமே இல்லாம போனா கூட பரவாயில்லையா. வாயில சொல்றது என்னன்னா, அங்க இடத்துல ரோமர் சொல்றாரு 3:25 சொல்றாரு, வாயில சொல்றது ரொம்ப ஈஸி. கிரியை இல்லாத விசுவாசம் எப்படி இருக்குதா,
செத்ததா இருக்கிறது. நீ எவ்வளவு நம்பிக்கையானா வச்சுக்கலாம், கடவுள் மேல நான் உயிரே வச்சிருக்கேன், அவரை மட்டுமே நான் நம்பியிருக்கேன், அவரை மட்டும்தான் நான் விசுவாசிக்கிறேன், யாரு வேணா சொல்லலாம், குழந்தைங்க கூட என்ன பண்ணலாம் சொல்லலாம். ஆனா நீ கிரியையில நடப்பிக்கிறியா, நீ அவர் மேல வச்சிருக்க நம்பிக்கையை நடந்து காட்டுறியா, வாழ்ந்து காட்டுறியா? நீங்க வாழ்ந்து காட்டுறீங்களான்றதான் என்ன பண்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. தேவன் மேல வச்சிருக்க அன்பை, தேவன் மேல வச்சிருக்க விசுவாசத்தை நாம என்ன பண்ணணும்னா நம்ம அன்றாட வாழ்க்கையை வாழணும், நாளுக்கு நாள் என்ன பண்ணணும், அதை வாழ்ந்து காட்டணும். அப்படிதான் ஆபிரகாம் என்ன பண்ணாருன்னா வாழ்ந்து காட்டினாரு. ஏன்னா ஆபிரகாம் வந்து அப்படின்னா அவர் வந்து பார்த்து கண்டு விசுவாசிக்கல. ஏன்னா அதுக்கு முன்பாக ஆபிரகாம் முன்பாக யாருமே வந்து சொல்லலை, இந்த மாதிரி ஒரு கடவுள் இருக்காருப்பா, அவர் வந்து இந்த மாதிரிலாம் நடத்துவாரு, இந்த மாதிரி அற்புதம் பண்ணுவாருன்னு யாருமே சொல்லலை. ஆபிரகாமுக்கு எதுவுமே தெரியாது, கடவுளை பத்தியும் தெரியாது, கடவுள் எப்படி நடத்துவாருன்னு தெரியாது, எப்படி நடத்த போறாருன்னு தெரியாது, இந்த கடவுள் யாருன்னே அவர் என்ன பண்ணாரு தெரியாது. தேவன் தான் சொல்றாரு, நான் வந்து இந்த மாதிரி நான் வந்து உன்னை அழைக்கிறேன்ப்பா, நான் தேவன், நான் உன்னை நடத்துவேன், நான் உன்னை எப்படி கொண்டு போய் சேர்ப்பேன். அந்த ஒரு வார்த்தை போதும். அந்த வார்த்தையை நம்பினதுனாலதான், அவர் வந்ததுனாலதான் அவரோட சந்ததியில தேவனே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, பூமியை பிறகுறாரு. அவர் வந்து விசுவாசங்களின் தகப்பன் என்ன பண்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இப்ப நம்மளெல்லாம் சொல்றாங்க ஏசப்பா வந்து இந்த மாதிரி இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாரு, எகிப்துல இருந்து கூட்டிட்டு வந்தாருப்பா, நம்மளுக்காக தேவன் என்ன பண்ணாருப்பா, அந்த சிலுவையில் அறையப்பட்டாரு, அவர் இவ்வளவு அற்புதம் அதிசயத்தை பண்ணாரு நாம சொல்லி, அதுலயும் கொஞ்சம் பேர் தான் என்ன பண்ணுவாங்க, மனம் திரும்புவாங்க. கொஞ்சம் பேர் தான் என்ன பண்ணுவாங்க, தேவனுக்கு நம்ம என்ன செய்யணும்ன்ற ஒரு ஆர்வம் வரும். எல்லாருக்குமே வராது. அந்த விஷயத்தை கேட்கறவங்க கூட அதுல கொஞ்சம் பேர் தான் என்ன பண்ணுவாங்கன்னா தேவன்கிட்ட எல்லாம் செய்யணும்னு தோணும். ஆனா இந்த விசுவாசம் வந்து எப்படின்னா, ஆபிரகாமோட விசுவாசம் அவருக்கு யாருமே சொல்லலை இந்த மாதிரி ஒரு தேவன் இருக்காரு. ஏன்னா வாய்ஸ் வந்தது மட்டும் தான் அவர் கேட்டாரு, அது தேவனோட வாய்ஸானே அவருக்கு தெரியாது. ஆனா அது தேவன் சொன்ன உடனே அப்படியே நம்பிட்டாரு. தேவன் தான் என்ன கூப்பிட்டாரு, நான் போறேன் சொல்லி வீட்டை எல்லாத்தையும் விட்டு என்ன பண்ணாரு, கிளம்பி பாலைவனத்துக்கு போயிட்டாரு. இந்த மாதிரியான ஒரு விசுவாசம் இருதயம் தேவனிடத்துல இருந்தா மட்டும்தான் வரும். இருதயம் இல்லாமல் வாயில வார்த்தை விசுவாசம்னா அது கிரியையில நடப்பிக்காது அப்படின்றத நம்ம இங்க இருந்து பார்க்கணும். இப்போ இங்க இருந்து இந்த மாதிரியான ஒரு விசுவாசம் நம்மளுக்குள்ள வச்சு நம்ம என்ன பண்ணணும், நடக்கணும். கிரியைகளை நடப்பிக்கணும். நம்ம எந்த கிரியை பண்ணாலும் அதுல நம்ம தேவன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கேன்றத அந்த கிரியை காட்டணும். இப்போ அந்த ஏன்னா அந்த மூதாட்டி என்ன பண்றான்னா, எங்க வர பாக்க அந்த பலிபீடத்தான அவரு நின்று இருப்பா. ஏன்னா அவ்வளவு கூட்டம் இருக்குல்ல, அங்கேயும் நின்று இருப்பா, நின்று எல்லாரையும் பார்த்துருப்பா. எல்லாம் என்ன பண்ணாங்க, அதிகமா போடுறாங்க. அப்போ இவருக்கே கொஞ்சம் கூச்சமா இருந்திருக்கும், நம்ம எப்படி எதுவுமே 2 ரூபாய் திரும்ப போடுறதுன்னு. அப்படின்னு எதுவுமே யோசிக்காம எதுவுமே பண்ணாம தான் இருதயம் கத்தர்கிட்ட வச்சுட்டு, எனக்கு உண்டானது எல்லாம் கத்தர் கொண்டாந்து, என்னோட அடுத்த வேலை என்னன்னு எனக்கு தெரியாது, நான் உயிரோட இருப்பேனான்னு எனக்கு தெரியாது, நான் கத்தருக்கு கொடுக்கணும், என் இருதயம் கத்தருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், எடுத்துட்டு வந்து அந்த 2 காசை போடுறேன். அப்போ போடும்பொழுது அவரோட இருதயத்தை தேவன் நாங்க பாக்குறாரு. ஏன்னா நீ செய்யற கிரியை வந்து உன் விசுவாசத்தை காட்டுது. அவளோட விசுவாசம் எந்த அளவுக்கு பெருசா இருந்தா தான் செத்து போனா கூட பரவாயில்ல சொல்லி இருந்த 2 காசை வந்து தேவனுக்கு போட முடியும். அப்போ இருதயம் இல்லாம கிரியைகள் அதாவது இருதயத்தோட நம்ம என்ன பண்ணுவோம், விசுவாசம் வந்து நம்ம இருதயம் வந்து நம்ம விசுவாசத்தை காட்டும், நம்ம கிரியைகள் வந்து நம்ம இருதயம் எப்படி இருக்குன்றத காட்டும். நம்ம எந்த மாதிரியான கிரியை செய்யறோமோ அது வந்து நம்மளோட இருதயம் எந்த நிலைமையில இருக்குது, தேவனுக்குள்ள எந்த லெவல் விசுவாசத்துல இருக்குதுன்றத நம்மளோட கிரியைகள் காட்டும். சோ இந்த நாளில் நம்ம என்ன பண்றது, சிலுவை தியானத்துல நம்ம இருக்கும் பொழுது தேவன் நமக்காக பண்ண எல்லா கிரியைகளையும் நினைச்சு இதுக்கப்புறமும் நம்ம தேவனை விசுவாசிக்கல அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் தெரியுமா, தேவனோட எதிர்பார்ப்ப புறக்கணிச்சு என்ன நடக்கும்னா அந்த வெறுமை தான் நம்மளுக்குள்ள காணப்படும். அப்போ நாம வந்து தேவன் இவ்வளவு நம்மளுக்கு நன்மை பண்ணிருக்காங்க எல்லாத்தையும் நம்ம பார்த்ததுக்கு அப்புறமும் நம்ம என்ன பண்ணணும்னா தேவனை விசுவாசிக்கணும். இவ்வளவுதையும் பண்ண தேவன் எனக்காக 4000 வருஷம் பிளான் பண்ணி இங்க வந்து என்ன பண்றாரு, ஒரு நாள் மறிக்கிறாரு, மறிச்சு எனக்காக அவர் நித்திய ஜீவனை கொடுக்க வந்து மறிக்கிறாரு. அப்படின்னும் போது அவர் மேல நான் விசுவாசம் வைக்க மாதிரி யார் மேல வைக்க போறேன், அவர் மேல நான் நம்பிக்கை வைக்காம வேற யார் மேல வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாழ்க்கையை அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து வாழ விரும்புறவங்கள தேவன் வாழ்க்கையை வந்து என்ன பண்ணுவாரு, மேன்மையான இடத்துல கொண்டு போவார். இப்போ 2வது நம்ம எப்படி வாழணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இரக்கத்தை நேசிக்கணும். இந்த விஷயத்துல வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இரக்கத்தை எடுத்த வாசலாம் ஓசியா 6:6. பாவியை அல்ல, பலியை அல்ல, இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். தேவன் என்ன பண்றோம்னா பலியே அல்ல, நம்ம எவ்வளவு பலி கொடுக்குறோம், எவ்வளவு காணிக்கை கொடுக்குறோம், எவ்வளவு தசம்பாகம் கொடுக்குறோம், தேவனுக்காக என்னென்ன செய்யறோன்றதெல்லாம் இல்லை, உங்ககிட்ட இரக்கம் இருக்கா. ஏன்னா தேவன் என்ன எதிர்பார்க்கிறாரு அப்படின்னா, அவரோட பிள்ளைகள் அவரை மாதிரி இருக்கணும். ஏன்னா வேதம் என்ன சொல்லுது, சீஷன் குருவை போலவும். அப்போ சீஷன் வந்து எப்படி இருக்கணும்னா கொஞ்சம் கூட மாறவே. சீஷன் எப்படி இருக்கணும்னா குரு என்னென்ன பண்ணாரோ அதெல்லாம் சீஷன் பண்ணணும். அப்போ தேவன் நம்மளுக்கு ரோல் மாடலா இந்த பூமியில வாழ்ந்துட்டு போனாரு. அப்போ நாம என்ன பண்றோம், தேவனுக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து இரக்கத்தையே அவர் காட்டிட்டு போயிருக்கிறாரு. ஏன்னா அவருக்கு எவ்வளவு கோபம் வந்திருக்கும். அவர் முன்னாடியே வந்து என்ன பண்றாரு, யூதாஸ் காரியத்தை வந்து உட்காந்துச்சு எனக்கும் கொடுங்கன்னு சொல்லி திருவந்து வாங்கி அதை பிட்டு அதை சாப்பிடும் பொழுது அவர் தேவனுக்குள்ள எப்படி இருந்திருக்கணும். நாம மனுஷனா இருந்தா எப்படி இருந்திருப்போம், நீ தானே என்ன காட்டி கொடுக்க போற, நாளைக்கு இன்னைக்கு ராத்திரி நீ தானே என்ன குச்சி கொடுக்க போற அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனா தேவன் என்ன பண்ணாரு, பொறுமையா பிட்டு அவன் காலையும் கழுவி அவனுக்கும் அதை கொடுத்து அவனையும் அந்த இரக்கத்தின் குணம் என்ன பண்ணணும்னா குரு கிட்ட இருந்தது போல சீஷன் கிட்ட இருக்கணும். அப்ப இந்த காலத்துல இந்த கிறிஸ்தவர்கள் மத்தியில எல்லாம் போட்டி போறாம
இரக்கமும் தேவனுடைய இருதயம் வந்து அங்க இல்லை. இப்போ நம்மளோட இருதயம் தேவனிடத்துல இருக்கணும், தேவனோட இருதயம் நம்ம கிட்ட இருக்கணும்ன்றத நம்ம பார்க்கறோம். நீதி செய்யணும்னா நாம இருதயம் தேவன்கிட்ட இருக்கணும். அப்ப நம்மளோட இருதயம் தேவன்கிட்ட இருக்குது, எந்த அளவுக்கு விசுவாசம் இருக்குதோ நம்ம இருதயம் கிரியை நடப்பிக்கும். இப்ப தேவனோட இருதயம் நம்ம கிட்ட இருந்தா நம்ம இரக்கமான கிரியைகளை நடப்பிப்போம். அப்ப தேவனோட இருதயம் நம்ம கிட்ட இருக்கணும். தேவனோட இருதயம் எப்படிப்பட்டது? தன்னை காட்டி கொடுத்தவன் காலையே கழுவானது தேவனுடைய இருதயம். தேவனுடைய இருதயம் எப்படிப்பட்டது அப்படின்னா, தேவனுக்கு முன்பாக அவர் அசிங்கமா பேசினவங்களுக்காகவே அவர் என்ன பண்றாருன்னா அந்த ரத்தம் சொட்ட சொட்ட தொங்கிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு முன்பாக அவரை புறக்கணிச்சவங்க, அவரை காட்டி கொடுத்தவங்க முன்பாக அவங்களுக்காகவே என்ன பண்றாருன்னா அந்த இடத்துல சிலுவை கடைசி சொட்டு ரத்தம் சிந்துற வரைக்கும் என்ன பண்றோம்னா அதே இடத்துல தொங்கி இருக்கிறாரு. இப்போ நம்ம வந்து ஒரு தப்பு பண்றோம், நம்ம வந்து ஒரு தப்பு கூட பண்ணல, ஒருத்தனால ஒரு நல்லது பண்றோம். அந்த நல்லது பண்ணும்போது அவங்க வந்து நம்ம தப்பா சொல்லிட்டாங்க, நம்ம பின்னாடி சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, நேரில் கூட சொல்ல பின்னாடி சொல்லிட்டாங்க, அது நம்ம காதுல வந்துச்சு. மறுநாள் நம்ம அவங்களை நேர்ல பார்க்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? நீ தானே எனக்கு அப்படி தப்பா பேசணும்னு சொல்லுவோமா? ஆனா உயிர் தெளிந்த தேவன் என்ன பண்ணாருன்னா ஸ்ட்ரைட்டா பரலோகத்துக்கு போல 40 நாள் இந்த பூமியில சுற்றி இருந்து என்ன பண்ணாரு? ஊழியம் பண்ணாரு. திரும்பி தேவன் வந்து மரிச்சு உயிர் தெளிந்துட்டாரு. எழுந்ததுக்கு அப்புறம் இப்ப தேவனுக்கு தெரியும் யார் யார் அவரை காட்டி கொடுத்தா, யார் யார் அவருக்கு பின்னாடி பேசினா, எந்தெந்த மக்கள்லாம் வந்து என்ன பண்ணாங்க, காசு வாங்கி இவரை நீங்க சிலுவையில் அறியணும்னு கத்தினாங்கன்னு எல்லாம் அவருக்கு தெரியும். தெரிஞ்ச தேவன் திரும்பி 40 நாள் என்ன பண்ணாருன்னா ஊழியம் பண்ணாரு. அந்த மக்களுக்கு நடுவில் அவங்க ரசிக்கும்படியா அவங்க ஊழியம் பண்ணாரு. அப்ப அந்த மாதிரியான ஒரு இரக்க குணம் உள்ள ஒரு இருதயம் வந்து கிறிஸ்தவர்களுக்கு இன்றைக்கு தேவை. ஏன்னா இன்னைக்கு தினத்துல கிறிஸ்தவர்களோட போட்டி பொறாமை எப்படி இருக்குன்னா, யாரு சர்ச்சில் எந்த விஷயம் பண்றா, இந்த சபையில நீ இந்த வேலையை பண்றியா, நான் இந்த வேலையை பண்றேன், இந்த வேலையை நீ பண்ண போறியா, நான் இந்த வேலையை பண்றேன். அப்போ எல்லாமே வந்து இருதயமும் அங்க தேவனோட இருதயம் எங்கேயுமே காணப்படுறது இல்லை. ஒண்ணு இருந்தா நம்மளோட இருதயம் சுயமா இருக்குது, அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா நம்மளோட தேவனோட இருதயம் நம்மளுக்குள்ள இடைப்படுறதே இல்லை. தேவன் இந்த வேலையில என்ன சொல்றாரு அப்படின்னா, என் இருதயத்தை நீ அங்க விட்டுட்ட. ஏன்னா சிலுவையில தொங்கும் போது கூட என் இருதயம் உனக்காக அடிச்சுக்கிச்சு, உனக்காக தான் அடிக்கப்பட்டேன் நான். ஏன்னா நினைச்சேன்னா தேவன் என்ன பண்ணலாம், இந்த சிலையாச்சு இந்த மக்களுக்கு நான் போய் சாவதாச்சு, நான் இறங்கி வரணும் சொல்லி இறங்கி போயிடலாம். தூதரை கூப்பிட்டா அவர் உதவி பண்ண 1000 தூதர்கள் வருவாங்க, லேகியோன்கள் தூதர்கள் வருவாங்க. அப்படி இருக்கும் பொழுது தேவன் அந்த இடத்துல யாரை நினைச்சா அந்த இடத்துல அவ்வளவு நேரம் அந்த பாடுகளை அனுபவிச்சாருன்னு நினைச்சா, தன்னை காட்டி கொடுத்த மக்களையே நினைச்சா அவர் என்ன பண்ணாருன்னா அந்த பாடுகளை அனுபவிக்கிறார். இப்படிப்பட்ட இருதயத்தை நான் உனக்கு பிரதிபலிக்கும் பொழுது என் சிஷியான்னு சொல்ற, நீ என்னுடைய விசுவாசி நீ சொல்ற, அதாவது என்னுடைய நீ என்ன பண்ற, என்னுடைய மக்கள் என்னோட பிள்ளைன்னு நீ சொல்ற. கூச்சமே இல்லாம என்ன பண்றோம் கிறிஸ்தவர்கள் வெளியே, நாங்க கிறிஸ்தவர்கள். ஏன் கிறிஸ்தவர்கள்? நாங்க கிறிஸ்துவை உடையவர்கள் பேர் மட்டும் எல்லாரும் சொல்றது தவிர இருதயம் வந்து கிறிஸ்துவோட இருதயமே இல்லை, கிரியை வந்து கிறிஸ்துவோட கிரியையும் இல்லை. அப்ப இந்த வேலையில தேவன் எதை எதிர்பார்க்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, தேவன் வந்து கிரியை எதிர்பார்க்கிறார். எந்த மாதிரி கிரியை? அவரோட இருதயத்தை வெளிப்படுத்தணும். ஏன்னா அங்க வந்து கூட்டிட்டு வராங்க, விபச்சாரம் கையும் களவும் பிடிச்சு கூட்டிட்டு வராங்க தேவன் கிட்ட. யார் அந்த என்ன சொல்லுவோம்? ஏன்னா மோசே சட்டம் தெளிவா சொல்லுது கல்லெறியணும் அப்படின்னு சொல்லி. இப்ப சட்டத்தை இந்த பூமியில இந்த கவர்மெண்ட் எந்த வேணா இருக்கட்டும், யாரோட சட்டமா இருந்தாலும் தேவனோட இருதயத்துல நீ என்ன பண்ணணும்? நியாயம் தீர்க்கணும். நியாயம் தீர்க்கிறது தேவனோட இருதயம் உங்ககிட்ட இருந்தாதான் நீ நியாயம் தீர்க்கணும். நியாயம் தீர்க்க உனக்கு இல்லைன்னு தேவன் ஏன் சொல்றாரு? நீ மாம்சமா நியாயம் தீர்க்கிறதுக்காக தேவன் உனக்கு அதிகாரத்தை கொடுக்கல. தேவனோட இருதயம் உனக்குள்ள இருந்ததுன்னா உன்னால விஷயங்களை தெளிவா பார்க்க முடியும். அந்த இடத்துல தேவன் என்ன பண்றாரு? விபச்சாரம் தப்பு தான், தேவனுக்கு நேர் பகை எதுனா விபச்சாரம் தேவனுக்கே தெரியும் அது. ஆனா அந்த இடத்துல ஏன் மன்னிக்கிறாரு? ஏன்னா அவங்க பிடிச்சிட்டு வந்தது வெறும் பொண்ணை மட்டும், ஆனா பிடிச்சிட்டு வரல. ஏன்னா 2 பேர் தாங்க விபச்சாரம் பண்ணுவாங்க, விபச்சாரம் ஒருத்தர் பண்ண மாட்டாங்க. அப்ப 2 பேரும் அவங்க என்ன பண்றாங்க? பிடிச்சிட்டு வந்திருக்கணும். கையும் களமா பிடிச்சா 2 பேரையும் பிடிச்சிருக்கணும். அவங்க அவ்வளவு திட்டமா என்ன பண்றாங்க? ஆண்கள் பண்ணா தப்பு இல்ல, பெண்கள் பண்ணா தப்புன்னு சொல்லி பெண்ணை மட்டும் பிடிச்சின்னு வராங்க. ஏன்னா அந்த காலத்துல வந்து பெண்களுக்கு உரிமை கிடையாது. அப்ப தேவன் என்ன பண்றாரு? இதெல்லாம் நான் உடைக்கணும். இந்த மாதிரியான சிஸ்டம், இந்த மாதிரியான ஒரு விஷயம் இந்த பூமியில இருக்கா, இதெல்லாத்தையும் நான் உடைக்கணும். அப்ப என்ன சொன்னாரு? நீ ஆண் தானே, ரொம்ப பரிசுத்தம், நீ ஆணெல்லாம் விட்டு பெண்ணை மட்டும் கூட்டினாரு, நீ ரொம்ப பரிசுத்தம். நீ சொல்லு, யாரு பாவம் பண்ணலையோ அந்த பொண்ணு மேல கல்லடி. ஏன்னா அந்த பெண்கள் யாரும் இல்லை, ஆண்கள் மட்டும் தான் இருந்தாங்க. ஆண்கள் என்ன சொல்றாரு? நீங்க பாவம் பண்ணலாம், அந்த பொண்ணு மேல கல்லடிப்பா அப்படின்னு சொல்றாரு. அப்போ நீ நீதியை வெளிப்படுத்தணும். தேவனோட நீதியை வெளிப்படுத்தணும். தேவனோட இருதயம் இருக்கணும். தேவனோட இருதயம் எதை கொடுக்கணும்? தேவனோட ஞானத்தை கொடுக்கும். எந்த விஷயத்தை எப்படி பண்ணணும், யார்கிட்ட எப்படி பேசணுன்ற ஞானத்தை எது கொடுக்கும்னா தேவனோட இருதயம் உனக்கு சொல்லிக் கொடுக்கும். அப்ப தேவனோட இருதயம் இல்லாம கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு எதுவுமே என்ன பண்ண முடியாது அப்படின்னு தேவன் சொல்றாரு. அப்ப தேவன் கிரியைகள் எல்லாத்தையும் நினைச்சு எதுக்காக நினைச்சு பார்க்க சொல்றாரு? நான் எப்படி உனக்கு முன்பாக வாழ்ந்து காட்டினேன், நான் எப்படி இது எல்லாத்தையும் கடைபிடிச்சேன், இந்த 3 விஷயத்த நான் எப்படி கடைபிடிச்சேன் அப்படின்றத நீ பார்த்து நீ வாழுப்பா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றாரு? விடுறாரு. இப்ப நம்ம என்ன பண்றோம்னா தேவனோட நீதியை நடப்பிக்கிறதுக்கு நம்மளோட இருதயத்தை தேவன் மேல வைக்கிறோம். ஃபுல்லா நம்மளோட நம்பிக்கை, நம்மளோட விசுவாசத்தை தேவன் மேல வைக்கிறோம். கிரியை நடப்பிக்கிறோம். தேவன் கிட்ட நம்ம வச்சது மட்டும் இல்லாம தேவனை நம்மளுக்குள்ள வாழ நம்ம அலோவ் பண்றோம். தேவனை நீங்க எங்களுக்குள்ள வாங்கப்பா, இதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கை அல்ல உங்களோட வாழ்க்கைன்னு சொல்லி தேவனோட இருதயத்தை பெற்றுக்கொண்டு தேவனோட இருதயத்தான இரக்கத்தை நீங்க பிரதிபலிக்கணும். நாம சண்டை போறவங்க கிட்டே என்ன நீதிமொழிகள் சொல்லுது, நம்ம கிட்ட கோபமா பேசுறவங்க கிட்ட நம்ம பணிவா பேசினா அந்த கோபமே தனிஞ்சு போயிடுமா. அப்போ தேவனோட இரக்கம் எவ்வளவு எப்படிப்பட்டது பாருங்க. தேவனோட இரக்கம் உனக்கு சண்டை சச்சரவே கொண்டு வராது, உனக்கு அன்பையும் ஆகிக்கிட்டே அதிகமாக்கிட்டே போவோம். உனக்கு இருக்கிற ஜனங்கள் இன்னும் அதிகமாகிட்டே போவாங்க தவிர நீ குறுகி போக மாட்டேன். அப்ப தேவனோட இரக்கம் வந்து உன்னை வளர வைக்கிறதுக்காக தவிர உன்னை ஒடுக்கிறதுக்காகவோ உன்னை குற்றப்படுத்துறதுக்காகவோ கிடையாது. இப்ப 2வது
மூணாவது தேவன் என்னத்தை எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படணும். தேவன் முன்பாக தாழ்மைப்படணும். எடுத்து வாசிக்கலாம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவிப்படுத்துவார். போதும். இது வந்து ஒரு நார்மலா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கற்பனை கதை. இது பைபிள் இல்லை. ஆனா இப்போ தேவன் நான் வந்து சொந்தமா சொல்றேன் கதை. ஓகேங்களா? இப்போ இந்த விஷயத்துல வந்து தேவன் என்ன பண்றாருன்னா, அந்த இடத்துல அவர் வர நான் வந்து எருசலேமுக்கு போறேன்பான்னு சொன்னோன்னே அவங்க சீசன் 2 பேர் அனுப்புறாரு. அனுப்பி என்ன பண்றாரு, அங்க ஒரு கழுதை என்ன பண்ணிருக்கோம், கட்டப்பட்டு இருக்கும். அந்த கட்டப்பட்ட கழுதை என்ன பண்ணு, கூட்டிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. கூட்டிட்டு வந்த அந்த கழுதை மேல தேவன் என்ன பண்றாருன்னா ஏறுறாரு. ஏறி இஸ்ரவேல் உள்ள வரதான் போறாரு. வழி ஃபுல்லா மக்கள் என்ன பண்றாங்க, தான் துணியை எடுத்து நடுவுல போடுறாங்க, ஓலை இலையை எடுத்து போடுறாங்க. அப்படியே போட்டு அவர் கூட்டிட்டு வரும்போது அந்த கழுதை என்ன நினைச்சு தெரியுமா, அந்த கழுதை நினைச்சுதான், இது வந்து பைபிள் இல்ல கற்பனை கதை. அந்த கழுதை நினைச்சுதான், பரவாயில்லப்பா நான் வரேன்னு சொல்லிட்டு, ஏன்னா அத்தனால என்ன வந்து ஏளனமா நினைச்சாங்க. இன்னைக்கு எனக்கு என்ன பண்றாங்க, ஓலை இலை போடுறாங்க, ட்ரெஸ் போடுறாங்க, வழியில என் மேல ஃபுல்லா என்ன பண்றாங்க, இலை பூங்கெல்லாம் போடுறாங்க. எனக்கு இவ்வளவு ஆர்வமா கத்தி நான் வரவே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த கழுதை வந்து என்ன நினைச்சான், ரொம்ப பெருமையா நினைச்சான். பெருமையா நினைச்சு நாங்க போச்சான், ஏசப்பா இறக்கி விட்டுச்சான், திரும்பி வந்துச்சான். திரும்பி வரும்போது சரி நம்ம இந்த ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திரும்பி அதே வழியில நடந்து போச்சான். நடந்து போகும்போது என்ன நினைச்சான், ஒருத்தன் ஒரு சின்ன பசங்க விளையாடி இருந்தாங்களாம். கழுதுறான்னு சொல்லி கழுத்தி காய்ச்சாங்களாம். கழுத்தி வச்சோன்னா என்னடா கள்ளத்தி அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போச்சான். இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போனேன்னு என்ன பண்ண மக்கள்லாம், இது பாரு கழுது எந்த நேரத்துல எங்க வந்து நிக்குதுன்னு சொல்லிட்டு திரும்பி அடிச்சு தோத்தனாலும். திரும்பி அங்கிருந்து தோத்தனோடனே திரும்பி இன்னொரு இடத்துக்கு போச்சான். இப்படியே நொந்து நூடலாகி அந்த இடத்தெல்லாம் தாண்டி ஒரு இடத்துக்கு வந்து நினைச்சான். அங்க பக்கத்துல ஒரு கழுதை பக்கத்துல நின்று இருந்தான். அந்த கழுதை நம்ம மச்சான் கூப்பிட்டு, முட்டாள் கழுதையே, நீ வந்தல, உனக்கு இவங்க யாருமே எதுவுமே பண்ணல, உங்க மேல ஒருத்தர் ஏறி வந்தார்ல, அவருக்கு தான் இது எல்லாமே பண்ணாங்க. அதனால நீ வந்து நான் தான் மகிமை, நம்மளதான் பெருமையா சொல்றாங்கன்னு நினைச்சுக்காத, உங்க மேல ஏறி வந்தவருக்கு தான் எல்லா மகிமையும் இருக்கு, அவர் இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு என்ன மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்துல கழுதை சொல்லிச்சான். இப்ப இந்த இடத்துல கடவுளுக்கு முன்பாக தாழ்மைப்படுறது என்னன்னா, தேவனோட அனுதினமும் நடக்கிறது. தேவனுக்கு முன்பாக நடக்கிறது இல்லை, தேவனுக்கு மேல நடக்கிறது இல்லை, தேவனோட நடக்கிறது. அப்ப தேவன் நம்ம கூட இருந்தா மட்டும்தான் இந்த கழுதைக்கு என்ன இருக்குங்க, மகிமை இருக்கு. தேவனை தூக்கிக்கிட்டு போனா மட்டும்தான் நம்மளுக்கு எல்லா இடத்துலயும் வரவேற்பு இருக்கு. நீ எந்த இடத்துக்கு வேணா போலாம், நம்ம எந்த இடத்துக்கு வேணா போலாம், யாரும் நம்மளை கூப்பிடாத இடத்துக்கு கூட நம்ம போலாம். தேவனை நம்ம கேரி பண்றோமா உள்ள, பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட இருக்கிறாரு, நாம அவரை எல்லா இடத்துக்கு எங்க போறோம்னா, பரிசுத்த ஆவியானவர் கூட்டிட்டு போறேன், என் கூட என் தேவன் இருக்காரு, அவரையும் நான் கூட்டிட்டு போறேன். அப்ப தேவனை கூட்டிட்டு போறேன்ற என்ன இருந்ததுன்னா, நீ தவறான இடத்துக்கு போக மாட்டேன். அப்ப இந்த இடத்துக்கு என் தேவன் எப்படிப்பா உள்ள வருவாரு, இந்த இடத்துக்கு தேவன் உள்ள வர முடியாது, நான் வெளியே நின்னுக்கிறேன். அப்போ அந்த பயம் எப்படி வருவாங்க, தேவன் நம்மளோட இருந்தாதான் வரும். அப்ப தேவன் நம்மளுக்குள்ள இருக்கிறாரு அப்படின்னா, அவர் நம்ம கூட்டிட்டு போறோம் அப்படின்னா எந்த இடத்துலயும் உன்னை புறக்கணிக்கவே மாட்டாங்க. தேவன் உனக்குள்ள இருக்கிறாருன்னா எல்லாரும் உன்னை வரதான் வைப்பாங்க. ஏன்னா தேவனுக்கு மகிமை இருக்கு, அந்த இடத்துல தேவனுக்குன்னு ஒரு வல்லமை இருக்கு. அப்ப தேவனோட வல்லமை எப்படி பிரதிபலிக்கும், தேவனோட இருதயம் இருக்கிற உனக்கு அந்த இரக்கமான அந்த கிரியைகள் மூலியமா தேவன் உன்னோடு இருக்கிறாருன்றது மக்களுக்கு தெரியும். மக்களுக்கு அப்ப அது தெரியும் பொழுது, இவன் இருக்கிற இடத்துல தேவன் இருக்கிறாருப்பா. இந்த இடத்துல வந்து என்னன்னா, ஈசாக் வந்து என்ன பண்றாருன்னா, கிணறு வெட்டுறாரு. ஒரு கிணறு வெட்டுறாரு பிடிக்கிறாங்க, 2வது கிணறு வெட்டுறாரு பிடிக்கிறாங்க, 3வது கிணறு வெட்டுறாரு. அந்த பாலைவனத்துல எங்கேயுமே தண்ணி வரல. இவர் வெட்டுற 3 கிணறுலயும் தண்ணி வருது. ஆனா அப்ப 3வது கிணறு வெட்டும் போது இவங்க புரிஞ்சுக்கினாங்க, அப்ப இவரு கூட யார் இருக்கா, தேவன் இருக்கா. ஏன்னா இவங்க 100 விளைச்சல் கிடைக்குது. அந்த பாலைவனத்துல அந்த பஞ்சத்துல என்ன நடக்குது, 100 விளைச்சல் கிடைக்குது. ஏன்னா தேவன் உன்னோட இருந்தா உன் ஆசீர்வாதம் தடைப்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா சூழ்நிலை வந்து ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா இவர் என்ன பண்றாருன்னா, தானியேல் வந்து சிங்க கெபியில வந்து என்ன பண்றாரு, தூங்குறாருங்க. சிங்க கெபியில தூங்குறாரு, ஜெபம் பண்ணிட்டு என்ன பண்றாரு, அந்த இடத்துல தூங்குறாரு, இளைப்பாடுறாரு. அதுக்கப்புறம் பேதுரு என்ன பண்றாரு, சிறைச்சாலையில தூங்குறாரு. அப்போ ஏசப்பா என்ன பண்றாருங்க, அடிக்கிற புயல் காத்து கொஞ்சமா நம்ம கட்டில அசைஞ்சாலே எழுந்துருவோம் மாட்டோமா, கட்டில அசைஞ்சாலே எழுந்துருவோம். அப்ப தேவன் அடிக்கிற புயல்ல படகுல பத்தின தண்ணி மேல ஊத்தும் போது தூங்குறாரு அப்படின்னா, அப்போ இவங்க எல்லாம் ஏன் இளைப்பாடுறாங்க, ஏன் நிம்மதியா இருக்காங்க, ஏன் அவங்களுக்குள்ள சமாதானம் இருந்ததுன்னு பார்த்தோம்னா, அவங்களோட நம்பிக்கை தேவன் மேல இருந்தது. நான் என்ன அனுப்புன தேவன் என் காரியம் முடிகிற வரைக்கும் என்ன எடுக்க மாட்டாருப்பா, அவரோட காரியத்தை நான் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் என் உயிருக்கு எந்த சேதாரமும் கிடையாது, எந்த ஆபத்தும் கிடையாது. அப்ப எந்த சூழ்நிலை இருந்தாலும் நம்மளால இளைப்பாற முடியும், தேவனை நம்ம கேரி பண்ணோம். நம்மளுக்குள்ள தேவன் நம்ம கூட்டிட்டு, நான் எங்க போனா என் கூட தேவன் இருக்க, எனக்குள்ள தேவன் இருக்கிறாருன்ற எண்ணம் மட்டும் இல்லை, நம்மளுக்குள்ள தேவன் இருந்தா நம்ம என்ன பண்ண மாட்டோம், எதுக்குமே பதறவும் மாட்டோம், எதுக்குமே சிதறவும் மாட்டோம். எந்த காரியம் வந்தாலும் தேவன் இருக்காரு, அவர் பார்த்துப்பாரு. இங்க போறேன்னா தேவன் என் கூட வராரு, அங்க போறேன்னா இந்த இடத்துல எனக்கு ஒரு ஆபத்து இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சே கூட என்னால என்ன பண்ணும். ஏன்னா பவுல் சொல்றாரு, ரோமாபுரி தேவன் சொல்றாரு, நீ அங்க போகாதப்பாங்க, உனக்கு மரணம் இருக்கு. அப்ப இவர் சொல்றாரு, தேவனை உமக்காக மறிக்கிறத காட்டில எனக்கு என்ன பெரிய விஷயம், நீங்க தான் என் கூட வரீங்கன்னு சொல்லிட்டு அங்க போறாரு கேட்டா. அப்புறம் தேவன் பேசுறாரு, நீ இங்க சாட்சி சொன்ன மாதிரி ரோமாபுரி என்ன பண்ணு, எனக்காக நீ சாட்சி சொல்லுப்பா.
அப்ப கடைசி நாள்ல கூட அவரோட ஊழியத்தை அவர் வந்து என்ன பண்ணாரு, பலமா செய்யறாரு. ஏன்னா தேவன் நம்மளுக்கு கூட இருந்தா அலாதி ஒரு தைரியம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். எந்த இடத்துலயும் பதற வேண்டியதோ, நம்ம காலம் எப்போ முடிய போகுதுன்றதை நினைச்சு மனுஷன் வாழ்க்கை பாதி வீணா போயிடுது. இப்போ நம்மளுக்கு ஏன்னா சாவர நாள் தெரிஞ்சிச்சுன்னா வாழ்ற நாள் நரகம்னு சொல்லுவாங்க. கரெக்டா? அப்படிதான் சொல்லுவாங்க உலகத்துல. சாவர நாள் தெரிஞ்சுன்னா வாழ்ற நாள் நரகம். இப்ப தேவனுக்கு அவரோட ஊழியம் 3 வருஷம் தான் தெரியும். தெரியுமா தெரியாதா? பூமியில வரும்போது ஏசப்பாக்கு தெரியும் 3.5 வருஷம் மட்டும் தான் அவரோட ஊழியம். அது முடிச்சோன்னே இவர் மறைக்க போறாரு அப்படின்னு தேவனுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ஒரு பிரசங்கத்திலும் தேவன் என்ன சொல்றாரு, இன்டெரக்டா சொல்றாரு, நீங்க எல்லாம் காட்டி கொடுக்க போறாங்க, மனுஷகுமாரன் இந்த இடத்துல சாவ போறாரு, மனுஷகுமாரன் இந்த இடத்துல அடிக்கப்பட போகிறார். எழுதி தேவன் சொல்லிட்டு இருக்காரு. தெரியாமலே சொல்றாரு. தேவனுக்கு தெரியும் 3 வருஷம் மட்டும் தான் அவரோட ஊழியம். இப்போ ஒரு ஊழியக்காரர் கூட்டு போயிட்டு உனக்கு 1 வாரம் மட்டும் தான் ஊழியம் இருக்கு, நீ ஊழியம் செய்வான்னு சொன்னா அந்த ஊழியக்கார சாப்பிட்டு தூங்க நினைக்கிறீங்களா? கிடையாது. அவர் என்ன பண்ணுவாரு, எந்த நேரமும் ஊழியம் தான் இருப்பாரு. தவிர சாப்பிட மட்டும் தூங்க முடியாது. 1 வாரம் மட்டும் தான் அவர் ஊழியத்துக்கு இருக்குது. தேவனுக்கு 3 வருஷம் மட்டும் தான் ஊழியம் தெரிஞ்ச போதிலும் அவர் எங்க இருந்தாருங்க, கனரான் இருந்தாரு. சமரியா ஸ்ரீயை சந்திக்கிறதுக்காக கனரான இருந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்காரு சமரியா ஸ்ரீ கிட்ட. அதுக்கப்புறம் எங்க இருந்தாருங்க, சகைய வீட்டுல போய் உட்காராரு. வரி வசூலிக்கிற சகைய வீட்டுல போய் உட்காராரு. 3 வருஷம் மட்டும் தான் அவருக்கு டைம். அவர் ஊழியத்தை பண்றாம மக்களை போய் சந்திக்கிறாரு. ஒருத்தரையும் ஏன் சந்திக்கிறாரு? இரக்கம். தேவனோட இருதயத்தோட இரக்கம் இருந்ததுன்னா எந்த நேரத்தில் நீ பதற வேண்டியதும் கிடையாது, சிதற வேண்டியதும் கிடையாது. டெட்லைனா கூட இருக்கணும். ஏன்னா நான் என்னையே எடுத்துக்கிறேன். இப்ப எங்களுக்கு என்ன ஒரு அசைன்மெண்ட் முடிக்கணும் அப்படின்னு சொன்னா நானா 4 நாள் 3 நாள் தொடர்ந்து தூங்காம இருந்திருக்காங்க. 3 நாள் தொடர்ந்து தூங்காம இருந்திருக்கேன். அந்த அளவுக்கு நாங்க உட்காந்து மண்டையை போட்டு உடச்சு கிடிச்சு நாங்கள் அசைன்மெண்ட் எடுத்து முடிச்சு கொடுத்துருவோம். டெட்லைன் தான். அப்ப தேவனுக்கே டெட்லைன் இருக்கு. புரியுதுங்களா? தேவன் டெட்லைன் இல்லாம இல்லை. இந்த நேரத்தில் நீ என் கடனை கொடுக்கணும்னு சொல்லி அடுத்த ஒருத்தர் சொல்லிட்டா அந்த நேரத்தில் நம்மளோட மண்டை எப்படி பிச்சுக்கும். இந்த நாளைக்கு கூட என் கடனை கொடுத்தா என் குடும்பம் அசிங்கமாயிடும்ப்பா, என்னை கூட்டு வந்து நடுத்தருக்கு வைக்க வச்சிருவாங்கப்பா. யோசிச்சு அந்த கடன் 4 நாளைக்கு இருக்கும். நீ இன்னைக்கே என்ன பண்ற, ஃபுல் அவுட் ஆயிடுவேன். புரியுதா? அப்போ தேவன் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, உனக்கு டெட்லைன், தேவனுக்கு 3 வருஷம் டெட்லைன் தான். 3 வருஷத்துக்குள்ள அவர் ஊழியத்தை செஞ்சு மனுஷங்களுக்காக மறிக்கணும், மனுஷங்களை எல்லாரையும் ஒரு தொடரணும், என்ன பண்ணணும், அங்க ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்ன்றது தேவனோட எண்ணம். அந்த 3 வருஷத்தை தேவன் பதறி எதனா செஞ்சாரா? கிடையாது. 3 வருஷத்துல தேவன் இப்ப எனக்கு டைம் இல்லை, நான் அடுத்ததுக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரா? கிடையாது. தேவன் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. தேவன் பொறுமையா நின்று நிதானமா ஒருவத்தை விட்டு தனித்தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவனுக்கு நேரம் இருந்தது. இன்னைக்கு கிறிஸ்தவர் நம்ம தனியா செலவு பண்றோமா நேரத்தை? கிடையாது. ஒண்ணு ஆலயத்துல, இன்னொன்னு உலகத்துல. தேவனுக்காக நம்ம மற்ற மனிதர்கிட்ட தனியா செலவு பண்றோமா? அப்பா தேவன் இந்த மாதிரி எனக்கு வாழ்க்கையில நல்லது பண்ணாருப்பான்னு யாருக்காச்சும் ஒரு மனுஷனை போட்டு நம்ம சாட்சி சொல்றோமா? நான் இந்த மாதிரி என்ன நடத்துறாருப்பா, உன்னி நடத்துவாருப்பா, நீ கிறிஸ்தவங்கிட்ட வாப்பான்னு சுவிசேஷம் சொல்லி சபை நிரம்பி இருக்கணும். ஆனா சபை நிரம்பல என்ன அர்த்தம்? சுவிசேஷம் போகல, வெளியே போகல. தேவனை குறித்து தனியா பேசுறதுக்கான நேரம் நம்மளுக்கு இல்ல. தனியா பேச நேரம் இருக்கு, ஆனா தேவனை குறித்து தனியா பேச நம்மளுக்கு என்ன இல்ல, நேரம் இல்ல. அப்போ தேவனோட இருதயம் இருந்தா என்ன இருக்கும்னா அங்க இரக்கம் இருக்கும், உனக்கு பதட்டம் இருக்காது. நீ வாழ்ற நாள் எவ்வளவு நாள் தெரிஞ்சா கூட பரவாயில்ல, நீ சாகர நாள் உனக்கு தெரிஞ்சா கூட பரவாயில்ல, உன் வாழ்நாள் இவ்வளவுதான் இருக்க போது உனக்கு தெரிஞ்சா கூட பரவாயில்ல. உனக்குள்ள என்ன இருக்காது, பயம் இருக்காது. ஏன் இருக்காது? தேவன் எனக்குள்ள இருக்கிறாரு. அந்த நேரத்துக்குள்ள நான் முடிக்க வேண்டியது எல்லாத்தையும் நான் முடிக்கல அப்படின்னா என் தேவன் என்ன பண்ணுவாரு, வாழ்நாள் இன்னும் கொஞ்சம் நீடித்திருக்க பண்ணுவாரு. கரெக்டா? தேவனுடைய சித்தத்தை நான் நிறைவேற்றி முடிக்கிறதுக்கு இன்னும் எனக்கு டைம் வேணும் அப்படின்னு தேவனுக்கு தெரிஞ்சதுன்னா இன்னும் கொஞ்ச நாள் என் வாழ்நாள் அதிகப்படுத்துவாரு. அதனால வாழ்நாள், ஏன்னா நம்மளால ஒரு முடிய வளர வைக்கவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. அப்படி இருக்கும்போது எதுக்காக கவலைப்படுறோம்னு சொல்லிட்டு தேவன் இந்த இடத்துல கேட்கிறார். அப்ப தேவன் நம்மளுக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ சொல்றாரு அப்படின்னா, கவலை இல்லாத வாழ்க்கையை வாழ சொல்றாரு. இந்த பூமியில எல்லாருக்கும் கவலை இருக்கு. பூமியில இருக்கவங்களுக்கு என்ன முடிவு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு நரகம்ன்றாங்க. ஏன் நரகம்ன்றாங்கன்னா அவங்க கூட யாருமே இல்லை, அவங்க இருளில் இருக்கிறாங்க. நாம எதுல இருக்கோங்க, வெளிச்சத்துல இருக்கோம். நம்ம கூட யாரு இருக்காங்க, அந்த சராசரியும் படைச்ச கடவுள் நம்மளோட இருக்கிறாரு. அப்படி இருக்கிற கடவுள் நம்மளை எப்படி வாழ சொல்றாரு அப்படின்னா, ஒரு தெளிவான ஒரு வாழ்க்கையை வாழ சொல்றாரு, ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன முடிவு எப்படின்னா போகணும், தேவன் என்னோட இருக்காரு, நான் இங்க கண்ணை முன்ன அங்க கண்ணை திறப்பேன், எனக்கு உடையது எல்லாவற்றையும் தேவன் என்ன பண்ணுவாரு, எனக்கு அப்புறம் பார்த்துக் கொள்வாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கை தான் என்னது ஆவிக்குரிய வாழ்க்கை. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவன் நம்ம எப்படி வாழ, இன்னைக்கு இந்த சிலுவை தியானத்துல தேவன் நம்மளோட என்ன பேசுறாரு அப்படின்னா, உனக்காகப்பா நான் எல்லா அற்புதம் அதிசயமா நான் மறிச்சேன், உனக்காக உன் கண்கள் பார்க்குற மாதிரி இவ்வளோ அற்புதம் நடந்திருக்கு, இவ்வளோ என்ன நடந்திருக்கு, வல்லமைகள் நடந்திருக்கு, என்னோட வல்லமைகளை நான் உனக்கு காட்டியிருக்கேன், இவ்வளோ நான் என்ன பண்ணிருக்கேன் உனக்காக பண்ணி உனக்காக நான் மறிச்சிருக்கேன். நான் வந்து உங்ககிட்ட எதிர்பார்க்கறது 2 விஷயம் தான். நான் பண்ணது எல்லாத்தையும் உன் வாழ்நாள் முழுக்க நினைச்சுக்கோ. இந்த வேலை செய்ய போறியா, ஐயோ இந்த வேலையா, இந்த வேலைக்கு தான் என் கடவுள் கையில் ஆணி அடிச்சாங்கப்பா. இந்த வேலை செய்ய போறியா, இந்த வேலைக்கு இங்க நான் போனதுக்கு தான்ப்பா என் ஆண்டவர் காலில் ஆணி அடிச்சாங்கப்பா. அந்த எண்ணம் எதுக்காக நினைத்து சொல்றாருன்னா, அந்த நினைக்கிறதுனால நீ பாவத்துக்கு போக மாட்டேன். நீ எப்போ தேவனுடைய அந்த எதை நினைக்க சொல்றாரு, தேவன் நம்மளுக்காக பலியானதை நினைக்க சொல்றாரு. அதை நினைக்கும் பொழுது நம்மளோட வழி எப்படி போகாதுன்னா பாவத்துல போகாது. அதனால நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துடலாம். இந்த வேலைக்கு கூப்பிடுவாங்க, இந்த வேலையா, இந்த வேலையை செஞ்சா அந்த வேலைக்கு தான் தேவனுக்கு முன்முடியே கூப்பிட்டாங்க. எதுக்காக? அவங்க வந்து என்ன பண்ணாரு, தப்பா பார்த்தாங்க, தப்பா பாக்குற வேலை, அதனால நான் இங்க வரலப்பா அப்படின்னு சொல்லி வந்துரு. உங்க இருதயத்துல வந்து என்ன பண்ண, போட்டி பொறாமை பொச்சரிப்பு இதெல்லாம் வந்து ஒருத்தர் ஏற்படுத்தி விடுறாங்கன்னா இதெல்லாம் நீங்க வேணாம். ஏன்? இதனாலதான் என் தேவனுக்கு வேளால என்ன பண்ணாங்கப்பா, ஈட்டியை வச்சு குத்துனாங்க.
அப்போ இந்த எண்ணம், இந்த எச்சரிப்பெல்லாம் எதுல இருந்து வருதுங்க? ஏன் தேவன் அங்க சொல்றாரு, ஓ மனிதனே, உனக்கு நான் நடக்க வேண்டிய வழி ஏற்கனவே காட்டிட்டேனே. அப்போ நடக்க வேண்டிய வழி ஏற்கனவே காட்டிட்டேன்னா எப்படி காட்டியிருக்கிறாருங்க? அவரோட ஒரு காயமும் உனக்கு ஒரு பாடம். நீ ஒன்னத்தையும் செய்யக்கூடாதுன்ற ஒரு பாடம் தான் அவரோட ஒரு காயம். அப்போ அந்த காயத்தை எல்லாம் நினைச்சுக்கிட்டு தேவன் சொன்ன இந்த வாழ்க்கை புதிய வழியில அவர் சரீரத்தை பிரிச்சு கொடுத்த இந்த புதிய வழியில தேவனுக்கு பயந்து தாழ்மையோட, அதுக்கப்புறமா இரக்கத்தை நேசிச்சு, மற்றவங்களை நம்மளை போல மற்றவங்களை நேசிச்சு, நீதியா தேவனுக்கு முன்பாக நீதியா விசுவாசத்தோட வாழ்க்கையை வாழணும்னு சொல்லிட்டு தான் தேவன் என்ன பண்றாரு இந்த நேரத்தில் நம்மளோட பேசிக்கிட்டு இருக்காரு. இதுவரை பேசின தேவனுக்கு நன்றி சொல்லிட்டு